خمسة أركان في الدين صوم وصلاة وزكاة حج والشهادتين شهادة أن لا إله إلا الله وأن محمدا رسول الله إقامة الصلاة إيتاء الزكاة وصوم رمضان وحج البيت من استطاع إليه سبيلا شهادة أن لا إله إلا الله وأن محمدا رسول الله لا أعبد في الكون إلا الله ورسولي للبشر هدى بني الإسلام على خمسة السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை நம் உயிரிலும் மேலான இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அன்பு தோழர்கள் தோழியர்கள் மற்றும் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை ஏற்று அதன் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து மூமினான ஆண் பெண்கள் அனைவரின் மீதும் என்றென்று உண்டாகட்டுமாக. அன்பான சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்துடைய அடிப்படை 2. இஸ்லாமிய வட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் இந்த விஷயத்தை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். முதலாவது அடிப்படை திருமறை குர்ஆன். இரண்டாவது இஸ்லாத்தை அறிய வேண்டும் என்றால் அந்த குர்ஆனுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் விளக்கமளித்தார்கள், கூடுதல் செய்திகளை சொன்னார்கள், எப்படி நாம் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். இந்த விஷயங்கள் சுன்னா, நபிமொழி, ஹதீசுகள், ஆதாரபூர்வமான ஹதீசுகள் என்று இவற்றை இரண்டாவது அடிப்படையாக இஸ்லாமியர்கள் நாம் நம்புகிறோம். இல்லை, இதெல்லாம் தேவையே இல்லை, குர்ஆன் மட்டும்தான் மார்க்கம், நபிமொழிகள் வேண்டாம் என்று சொன்னால் அவர்கள் முஸ்லிம்களே இல்லை. இதுல இஸ்லாமிய வட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் மாற்று கருத்து கிடையாது. ஏனென்றால் குர்ஆன் எப்படி நாம் நேர்வழி பெறுவதற்கு அடிப்படையாக ஆதாரமாக இருக்கிறதோ, அவசியமானதாக இருக்கிறதோ, அதுபோன்று நபிமொழிகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள், அவர்களுடைய சொற்கள், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, இவையும் ஆதாரபூர்வமானவை, அவற்றையும் நாம் ஏற்க வேண்டும். அப்போதுதான் நாம் நேரான வழியில் இருக்கிறோம் என்று இஸ்லாமிய வட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் குர்ஆன், ஆதாரபூர்வமான செய்திகள், இந்த இரண்டையும் ஏற்க வேண்டும் என்ற கருத்தில் ஒன்றுபட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், நபியே, ஃபலா வ ரப்பிக லா யுமினூன், உம்முடைய இறைவன் மேல சத்தியமா சொல்கிறேன், இவர்கள் மூமின்களாக ஆக முடியாது, இவர்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது. ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும், தங்களுக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனையில் உன்னை நீதிபதியாக ஆக்கும் வரை, தங்களுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் உன்னை தீர்ப்பு சொல்லக்கூடியவராக ஆக்குகின்ற வரை இவர்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது.
உன்னை நீதிபதி ஆக்கணும், நீ தீர்ப்பு சொல்லக்கூடியவரா இருக்கணும். பிறகு சும்மலா யஜிது ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கலைத், நீ வழங்கிய தீர்ப்பில் உள்ளத்தில் அவர்களுக்கு நெருடல் கூட வரக்கூடாது. யார் மூமின்? நபியாகிய நீ வழங்கிய தீர்ப்பில் அவருடைய உள்ளத்துல கொஞ்சம் கூட நெருடல் வரக்கூடாது. வயு சல்லிமு தஸ்லீமா, முழுக்க அவர்கள் கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதை செய்யாதவரை இவர்கள் மூமின்களே இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில தான் குர்ஆன்ல இல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன போதித்தாரும் அந்த போதனை ஆதாரபூர்வமானது என்று நமக்கு நிரூபணமாகிவிட்டால் அப்ப அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடிய சலனங்களை பார்க்கக்கூடாது, நெருடலா இருக்கிறதே என்று பார்க்கக்கூடாது என்று நம்ம நம்புகிறோம். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்னமா கான கௌலல் மூமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும், இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் எதற்கு? தீர்ப்பு சொல்றதுக்காக. உங்களுக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனையில் அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னார்கள் அதை வைத்து தீர்ப்பு சொல்வோம் என்று மூமின்கள் அழைக்கப்பட்டால் அந்த மூமின்களுடைய வார்த்தை எதுவாக இருக்க வேண்டும்? மூமின்கள் என்ன சொல்வார்கள்? உண்மையான மூமின்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாசகம் என்ன? ஐயகூலு சமிஅனா வ அத்தஅனா, நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம். அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்களா? இதை வச்சு எங்களுக்கு தீர்ப்பு சொல்றீங்களா? கேட்டோம் கட்டுப்பட்டுட்டோம், ரசூல் சொன்னா எனக்கு முடிஞ்சிருச்சு என்றுதான் மூமின்கள் சிந்திப்பார்கள், மூமின்கள் முடிவெடுப்பார்கள். அவர்களுடைய எண்ண ஓட்டம் இப்படித்தான் இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த மாதிரி இந்த தூதர் கொண்டு வந்ததை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த தூதர் எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கொண்டு வந்த செய்திகளை, அவர்கள் சொன்ன விஷயங்களை உண்மை என்று ஆதாரபூர்வமானது என்று நிரூபணமாகும் போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். முஸ்லிமா இருக்கக்கூடிய யாரும் இதை மறுக்க மாட்டார்கள். இந்த அடிப்படையில தான் நம்மளும் இருக்கிறோம். இந்த அடிப்படையில தான் நம்மளும் இதற்கு முன்னாலும் இருந்தோம். இதற்கு முன்னால் வரைக்கும் நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் பேச்சாளராக இருந்தோம். இன்றைக்கு அந்த ஜமாத்தில் இல்லாமல் நாம் விலகினோம். அதற்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்பட்டோம். என்ன பிரச்சனை? இந்த குர்ஆன் சுன்னா விட்டு வேற வழிக்கு போயிடுவோம் அப்படின்னு முடிவெடுத்ததுனால தௌஹீத் ஜமாத்தை விட்டு வந்தோமா? இல்ல, அந்த காரணம் கிடையாது. என்ன விஷயம் சொன்னா, சில நபிமொழிகள் குர்ஆனுக்கு முரணாக முன்னாடி நமக்கு தெரிஞ்சிச்சு. அறிவிப்பாளத்தோட சரியா இருக்குது, இஸ்லாமிய அறிஞர்களால் அந்த ஹதீஸ்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இது இந்த வசனத்துக்கு முரண், இது இந்த வசனத்துக்கு முரண் என்று நமக்கு தெரிந்தது. அப்ப இது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கும்போது அந்த ஹதீஸ்களை நம்ம எப்படி சொல்றது? அதை எப்படி மக்கள்கிட்ட போதிக்கிறது? அதனால அந்த ஹதீஸ்கள்லாம் சரியான செய்திகள் இல்லை என்று நம்ம மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும். அதற்கு பிறகு நம்ம ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் குர்ஆனுக்கும் அந்த ஹதீஸ்களுக்கும் மத்தியில் முரணே இல்லை. முரண் நம்முடைய சிந்தனையில் தான் இருக்கிறது. முரண்படாமல் அந்த ஹதீஸ்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அது ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் தான் என்ற ஒரு சிந்தனை நமக்கு வருகிறது. ஆனா நம்ம ஜமாத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு அது வரல, நமக்கு வருகிறது. இப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? இப்படி தெரிந்த பிறகு அந்த ஹதீஸ்களை மறுக்க முடியுமா? நம்ம மறுக்க முடியல. அப்ப பல போராட்டங்களுக்கு மத்தியில எப்படி எடுத்து சொல்றது, பல முயற்சிகள் செஞ்சு பல வகையான போராட்டங்களுக்கு மத்தியில ஒரு நேரத்தில் இனியும் இருக்க முடியாது. இருந்தால் அநியாயம் என்று தெரிந்தும் அந்த ஹதீஸ்களை எல்லாம் நாம் அநியாயமாக மறுக்க வேண்டிய நிலை வரும் என்ற ஒரு நிலை வரும்போது நம்ம வெளியே வந்துடுறோம். அதற்கு பிறகு பல பிரச்சனைகள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சரியா? இதுதான் நம்முடைய நிலைமை. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, பொதுவாக தௌஹீத் ஜமாத் சகோதரர்கள் நீங்க என்ன உங்களுக்கு எப்படி பாடம்
சொல்லித்தரப்பட்டிருக்கு, உங்களுக்கு எப்படி செய்திகள் சொல்லப்பட்டிருக்குன்னா, ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட்டா ஏத்துக்கிற கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் உங்க மனசுல ஆழ பதிய வைக்கப்பட்டிருக்கு. இதை பார்க்கும்போது நமக்கும் சரியா தான் தெரியும். ஆமா, குர்ஆனோட ஹதீஸ் மோதுனா, குர்ஆனா ஹதீஸான்னு வரும்போது குர்ஆன் தான் நமக்கு முக்கியம், ஹதீஸா முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது இது சரிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா இன்னொரு பாதி இருக்குது சகோதரர்களே, இன்னொரு அடிப்படை இருக்குது. அந்த அடிப்படையை நீங்க பல பேர் மறந்திருக்கிறீங்க. அந்த அடிப்படை உங்களுக்கு சொல்லித்தரப்படவில்லை. அது என்ன அடிப்படை தெரியுமா? குர்ஆனுக்கு முரண் என்று வாதம் வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த செய்தி குர்ஆனுக்கு முரண் இல்லாமலும் இருக்கும். மனிதனுடைய சிந்தனையில குறை வரும், மனிதன் சிந்திக்கக்கூடிய முறைகள்ல தப்பு வரும். குர்ஆன்ல தப்பு இல்ல, ஹதீஸ்ல தப்பு இல்ல, இவன் சிந்திக்கக்கூடிய முறையில தப்பு இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? குர்ஆனுக்கு முரண் யாராவது சொன்னா அது முரண்தான், அப்படித்தான் விதியாது, அப்படித்தான் எடுத்துக்கிறதா? ஏன் முரண் என்று இவருக்கு சொல்லி அதை இவர் தவறாக புரிந்து ஹதீஸ் உண்மையிலே முரண் இல்லாமல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, அந்த ஒரு கோணம் உங்களுடைய உள்ளத்தில் வந்ததா? இப்பொழுது நீங்க சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா என்று நீங்க சற்று யோசித்து பார்க்கணும். அந்த இன்னொரு பாதியை உங்களுக்கு விளக்குறதுக்காகத்தான் சில செய்திகளை உங்களிடத்துல நான் சொல்றேன், யோசிச்சு பாருங்க. என்னன்னா, இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 11வது அத்தியாயம் 46வது வசனம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், இன்னபனி மின் அஹ்லி, என்னுடைய மகனை என் குடும்பத்தை சார்ந்தவன், வ இன்ன வஅதக்கல் ஹக், உன்னுடைய வாக்குறுதி உண்மை, வன் தஹ்கமுல் ஹாக்கிமீன், நீ அழகாக தீர்ப்பு வழங்கக்கூடியவன். ஏன்னா அல்லாஹ் நூஹ் நபிக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தான். என்ன வாக்குறுதி? உன்னுடைய குடும்பத்தை நான் பாதுகாப்பேன். அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி என்ன? உன்னுடைய குடும்பத்தை நான் பாதுகாப்பேன், அழிக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான். ஆனா நூஹ் நபியுடைய குடும்பத்துல உள்ள ஒரு மகன் தான் யாரு? நூஹ் நபியுடைய மகன். அவன் இஸ்லாத்துக்கு வரல, அவன் காஃபிர் ஆயிட்டான். அப்ப அவனை அல்லாஹ் ஒரு பெரிய அலையை ஏற்படுத்தி அவனை அழிச்சிடுறான். இப்ப நூஹ் நபி அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை? யா அல்லாஹ், என் குடும்பத்தை பாதுகாப்புன்னு நீ சொன்னியே, ஆனா என் குடும்பத்துல உள்ள ஒருத்தவன் என் புள்ள அழிச்சிட்ட, நீ அவன் தண்ணியோட தண்ணியா செத்து போறானே அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கிறார். இப்ப நீங்க பாருங்க, இந்த இடத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை மறுக்கல, அல்லாஹ்வுடைய சொல்லையும் மறுக்கல, ஆனா உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கல. அல்லாஹ்விடத்துல அந்த விளக்கத்தை கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? என் குடும்பத்தை பாதுகாப்புன்னு சொன்னேன், ஆனா என் பிள்ளைய பாதுகாக்காம விட்டுட்டேன், இது முரணா தெரியுதா இல்லையா? வெளிப்படையில பார்த்தா இது முரணா இல்லையா? மேலோட்டமா பார்த்தா உண்மையில முரண் இல்ல, அல்லாஹ் முரணா பேச மாட்டான். ஆனால் இது சும்மா மேலோட்டமா பார்த்தோம்னா முரணா தெரியுதா இல்லையா? உன் குடும்பத்தை பாதுகாப்பேன், உன் பிள்ளைய அழிச்சேன், அல்லாஹ் தான் குடும்பத்தை பாதுகாப்பேங்கிறான், என் பிள்ளை என் பெத்த பிள்ளைய அழிச்சிருக்கிறான். அப்ப முரண் மாதிரி தெரியுது. இது யாருடைய தப்பு? அல்லாஹ்வுடைய வார்த்தையில உள்ள தப்பா? கண்டிப்பா இல்ல, நம்முடைய சிந்தனையில உள்ள தப்பு தான். அப்ப நூஹ் நபி அல்லாஹ்ட்ட கேட்கிறார், யா அல்லாஹ், வாக்குறுதி கொடுத்தியே, என் பிள்ளை இப்படி செத்து போறானே அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் அதுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நூஹே, இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், இவன் உன் குடும்பத்தில் உள்ளவன் கிடையாது. ஈமான் கொண்டவன் தான் உன் குடும்பம், ஈமான் உள்ள உன் பிள்ளையே கிடையாது, முடிவு பண்ணு, அவன் குடும்பமே கிடையாது. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், இப்படி முஸ்ரிக்கா காஃபிர்க்கா என்னிடத்துல நீ கேட்பது நல்ல செயல் இல்ல. இன்னி ஆயிலுக்கான் தக்கூட மினல் ஜாஹிலீன், நீ ஜாஹில் ஆகிறாத. ஃபலா தஸால்னி மா லைஸ லக பிஹி இல்ம், உனக்கு கல்வி இல்லாத விஷயத்தை என்கிட்ட கேட்காத அப்படிங்கிற அல்லாஹ். அப்ப முரண்னு தெரியக்கூடிய நேரத்துல அல்லாஹ் நூஹ் நபிக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? உனக்கு நாலேஜ் இல்ல, உனக்கு கல்வி இல்ல, நீ ஜாஹில் ஆகிறாத என்று அல்லாஹ் எச்சரிக்கக்கூடியதை நீங்க பாக்குறீங்க. அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தையில முரண் இல்ல. இது உண்மையில இது ஒரு ஹதீஸா இருந்துச்சுன்னு வைங்களேன், இது மறுக்கப்படக்கூட செய்யலாம். இது குர்ஆன் வசனமா இருக்கனால மறுக்கப்படல. இது ஒரு ஹதீஸா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்?
அல்லாஹ் எப்படி முரணா பேசுவான்? குடும்பத்தை பாதுகாப்புன்னு சொல்லிட்டு நூஹ் நபியுடைய பிள்ளையை பாதுகாக்க முட்டா அது முரண் தானே, மறுக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அல்லது ஒரு காஃபிருடைய பார்வையில இதை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் முரணா பேசியிருக்காங்க, அல்லான்னு சொல்றீங்க, என்ன பாரு குடும்பத்தை பாதுகாப்புங்கிறா, அவருடைய பிள்ளையை பாதுகாக்காம விட்டுருக்கிறான், அப்ப இது முரண் தானே, அவன் பார்வையில் அப்படி யோசிப்பான். ஆனா ஈமான் உள்ளவருடைய பார்வையில, மூமினுடைய பார்வையில, ஈமானின் அடிப்படையில் சிந்திக்கும் போது இது முரண் கிடையாது. அப்ப இதை எதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன்னு சொன்னா, முரண் என்று வரக்கூடிய நேரத்தில் ஒரு ஆள் முரண் சொல்லிட்டா முரண் தான் முடிவெடுத்துறாதீங்க. அவங்க சொல்றது சரியாங்கிற அதையும் ஆய்வு கண்ணோட்டத்தில் பாருங்க. குறிப்பாக பல அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டு குர்ஆனுடைய அறிவெல்லாம் இருந்த நிலையில் அதுவெல்லாம் உங்களுக்கு முரணா தெரியாம இருந்தது, அந்த மாதிரியான ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் நீங்கள் ஆழமாக பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். முரண் சொல்லிட்டாங்க, முரண் தான் என்று நம்ம மார்க்க விஷயங்களை முடிவெடுக்க கூடாது சகோதரர்களே. அது மாதிரி சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். என்னன்னா, புகாரில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், 103வது ஹதீஸ் புகாரில அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மன் ஹூசிப உஸிப, ஆயிஷாவே எவன் மறுமையில விசாரிக்கப்படுறான் அவன் தண்டிக்கப்படுவான். மறுமையில எவனாவது விசாரிக்கப்பட்டா அவன் தண்டிக்கப்படுவான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடனே கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரை நீங்க சொல்றீங்க விசாரிக்கப்பட்டவன் தண்டிக்கப்படுவான்னு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, சொர்க்கத்துக்கு போறவர் ஈஸியான முறையில் விசாரிக்கப்படுவார்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப சொர்க்கத்துக்கு போறவர் ஈஸியா விசாரிக்கப்படுவார்னு அல்லாஹ் சொல்றான், நீங்க விசாரிக்கப்பட்டா தண்டிக்கப்படுவாங்கிறீங்க. கான்ட்ரவர்சி வருதா? முரண் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? முரண், ஆனா முரண் இல்ல, பார்த்தா முரண் மாதிரி தெரியுது. இப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க விளக்குறாங்க. இந்த விளக்கத்துல தாங்க முரண் இல்லாம அது நபிமொழி ஆகுது, அது ஹதீஸ் ஆகுது, அது ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லாகிறது. செருமனே வார்த்தைகளை வச்சுக்கிட்டு மோத விடுறதா, சொற்களை வைத்துக் கொண்டு விளையாடுறதா? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷாவே விசாரிக்கப்பட்டால் அவன் தண்டிக்கப்படுவான் அப்படின்னு நான் சொன்னது உண்மை. அல்லாஹ் மறுமையில சொல்றானே லேசான முறையில் விசாரிக்கப்படுவார்னு, அது விசாரணை கிடையாது. சும்மா அல்ல லேசான முறையில் விசாரணை சொல்றானே தவிர இன்னமா தாலிக்கல் ஆர்லு, அது சும்மா எடுத்து காட்டுறது. அந்த விசாரணை வேற ஒரு வகையான விசாரணை, விசாரணை தான். அது என்ன விசாரணை? இந்த தப்பு செஞ்சியா, இந்த தப்பு செஞ்சியா, இப்படி எல்லாம் எடுத்து காட்டிட்டு போன அனுப்பி விட்டுருவான். வலாக்கின் மன் நூகிஷல் ஹிசாப், யார் துருவி துருவி விசாரிக்கப்படுறாங்க அவன் தண்டிக்கப்படுவான். இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்ன சொல்லுக்கும் குர்ஆனுக்கும் முரண் இல்லாத வகையில் அங்கே விளக்கம் கொடுக்கிறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் இப்படி விளக்கம் கொடுக்கல, நமக்கு முரணா தெரியும், படிச்சுட்டு பார்த்தா முரணா தெரியுது, நம்ம மறுத்துற முடியுமா? மறுக்கலாமா நம்ம? இப்ப ஆயிஷார்ல வந்து குர்ஆனுக்கு முரணா சொல்றீங்களே, முரணா சொல்றீங்களேன்னு கேட்கல, அவங்க கேட்டது என்னது, அப்ப இந்த வசனத்துடைய விளக்கம் என்ன அப்படின்ட்டு கேட்டாங்க. அப்படி விளக்கம் கேட்கலாம், தப்பு கிடையாது. நீங்க கேட்கணும். ஒவ்வொரு சுன்னாவிலையும் ஒரு ஆள் குர்ஆனுக்கு முரண் சொல்றாரா, அப்ப ஒவ்வொரு மூமினுடைய கடமை என்ன, சுன்னாவை மதிக்கக்கூடியவருடைய கடமை என்ன, இப்படி முரண் என்று சொல்கிறார்களே இது உண்மையிலே முரண்பாடா என்று கேட்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அறிஞ்சுக்கிட்டாங்க, முரண்பாடு அவங்களுக்கு இல்லைன்னு விளங்குச்சு, அந்த நபிமொழி ஏத்துக்கிட்டாங்க. இது எதுக்கு சொல்லி காட்டுற, முரண் என்று வரக்கூடிய நேரத்தில் அறியாமை வரும், சிந்தனையில கோளாறு வரும், வசனத்துடைய உண்மையான அர்த்தம் என்னவோ அதை புரியாமல் வெறுமனே வார்த்தையை வைத்து முரண்பாடு காட்டக்கூடிய நிலைகள் வரும். அதற்காக நான் இந்த செய்தியை சொல்லி காட்டுறேன். அதே மாதிரி புகாரியில 6507வது ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஹு, அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்பக்கூடியவருக்கு அவருடைய சந்திப்பை அல்லாஹ் விரும்புவான். மன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹல்லாஹு லிகாஹு, அல்லாஹ்வுடைய சந்திப்பை யார் வெறுக்கிறாரோ அவருடைய சந்திப்பை அல்லாஹ் வெறுப்பான். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், புகாரில் உள்ள ஹதீஸ். அல்லாஹ்வுடைய சந்திப்பை நீ விரும்பினால் அல்லாஹ் ஓ சந்திப்பை விரும்புவான். அல்லாஹ்வை சந்திக்கிறத நீ வெறுத்தா
பொண்ணை சந்திக்கிறது அல்லாஹ் வெறுப்பான் இப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்குது. இதை கேட்டோனையும் நமக்கும் ஒரு கருத்து வரும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஒரு சிந்தனை வந்துச்சு. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க, அல்லாஹ்வை சந்திக்கிறத விரும்பணுங்கிறீங்க. உலகத்தில் வாழும்போது யார் தான் நம்ம மௌத்தா போக விரும்புகிறோம்? யாருக்கும் விருப்பம் இல்லை. யாராவது விரும்புவோமா நாளைக்கே மௌத்தா போயிடும் சொல்லி? எல்லோரும் உலகத்தை வாழத்தான் ஆசைப்படுறோம். மௌத்தை யாரும் விரும்பலை. அப்ப அல்லாஹ்வை சந்திக்கிறத நம்ம யாருமே விரும்பலையே, அப்ப அல்லாஹ் நம்மளை வெறுத்துருவானா? நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா நடைமுறையில் உள்ளது மாத்த மாதிரி வருது அப்படிங்கிற கோணத்தை இந்த விளக்கத்தை கேட்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு விளக்கம் சொல்றாங்க. இந்த விளக்கம் இல்லைன்னு வைங்களேன், இந்த ஹதீஸ் இன்றைக்கு மறுக்கப்படலாம். ஏன்னா பார்த்தா அப்படிதான் தெரியுது, அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கக்கூடாதுன்னா எல்லா பேரும் நம்ம வெறுக்கத்தானே செய்யறோம். அப்ப நடைமுறைக்கு சாத்தியம் இல்லையே, ஹதீஸை தள்ள வேண்டியதா? ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண், நடைமுறைக்கு முரண். எல்லா மூமின்களுடைய குணம் என்னவோ அதுக்கு முரண் இருக்குது. யாருமே இப்படி இல்லை, இது செயல்படுத்த முடியாத ஹதீஸ் போ வரும். ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ், என்ன விளக்கம் கொடுத்தாங்க தெரியுமா? ஆயிஷாவே, அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புறதுன்னு சொன்னா உலகத்துல வாழ்றத விரும்புறது கிடையாது. ஒரு நல்ல மனிதன் மௌத்தா போகக்கூடிய நிலையில இருக்கிறான், அவன் ரூஹ் பிரியுது. அந்த நேரத்தில் வானவர் வந்து நற்செய்தி சொல்லுவார். நல்ல மனுஷனா இருந்தா கவலைப்படாதப்பா, உனக்கு சொர்க்கம் தான் இருக்குதுன்னு சொல்லுவார். இப்ப அந்த மனிதன் உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துட்டானா, நான் அல்லாஹ்வை சந்திக்கிறேன் அப்படின்னு ஆசைப்படுவான். இப்படி அவன் ஆசைப்படும் போது அல்லாஹ் அவனை சந்திக்க ஆசைப்படுவான். அப்ப அல்லாஹ் வெறுக்க அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுத்தா ஓ சந்திப்பை அல்லாஹ் வெறுக்கிறான் வருது. கெட்ட மனுஷன் மௌத்தா போகக்கூடிய நேரத்தில் அவனுக்கு உலகத்தில் எப்படி இருந்த, நீ என்னென்ன சேட்டைகளை பண்ண, இப்ப பாரு உனக்கு நரகம் தான், நீ போகிற இடம் தான் காட்டப்படும். இப்ப அவன் அல்லாஹ்வை சந்திக்க விரும்ப மாட்டான், வெறுப்பான். அப்ப அல்லாஹ் என்ன செய்வானா, அவனை சந்திக்கிறத வெறுப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதுக்கு விளக்கம் கொடுக்கறாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க வெறுமனே தர்க்கக்கலையும் லாஜிக்கும் வார்த்தைகளை வச்சு பேசுறதும் மட்டும் இருந்தா இந்த செய்திகள் எல்லாம் முரண்தான். ஆனா அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரக்கூடிய விளக்கம், முரணில்லாமல் புரிந்து கொள்வதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து, அதுல அந்த ஹதீஸ் நம்ம ஏத்துக்கிறோமா இல்லையா? அப்ப இந்த இடத்துல சிந்தனை எங்க? ஹதீஸ்ல கோளாறா, குர்ஆன்ல கோளாறா? எங்க கோளாறு? நம்ம புரிந்து கொள்வதுதானே கோளாறு. அது நமக்கு தெரியாதுன்னா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்போம், முரண் இல்லாம விளங்கிக் கொள்வோம். இப்படித்தானே ஒரு மூமின் சிந்திக்கணும். அதே மாதிரி சகோதரர்களே, ஒரே ஒரு உதாரணம் சொல்லிவிட்டு நான் விஷயத்துக்கு வர்றேன். புகாரியில 32வது ஹதீஸ். புகாரியில என்னன்னா ஒரு குர்ஆன் வசனம், அல்லதீன ஆமனு லம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். தங்களுடைய ஈமான்ல அநீதத்தை கலக்காமல், ஈமான்ல அநியாயத்தை கலந்து விடாமல் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு நிம்மதி உண்டு, அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த வசனம் இறங்கினோடனே சஹாபாக்களுக்கு விளக்கம் தெரியல. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் சொல்றான் அநியாயம் செய்யாமல் ஈமான் கொண்டவர்கள்னு சொல்லி காட்டுறான், தங்களுடைய ஈமான்ல அநீதத்தை கலக்காதவர்கள்னு சொல்லி காட்டுறான். நம்ம யாருதான் அநியாயம் செய்யல? அவங்க கேட்கிறாங்க, நம்ம யாருதான் அநியாயம் செய்யல? எல்லாரும் அநியாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா உலகத்துல யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது போல. அல்லாஹ் சொன்னதை பார்த்தா உலகத்துல யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது போல, எல்லாரும் அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஐயா லம் எதலையுமே எங்கள்ல யாருதான் அநியாயம் பண்ணல. அப்ப இது எப்படி வருது? இது நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு விஷயங்கிற மாதிரி வருது. ஆனா அப்படி வரல, அப்படி அவங்க சொல்லல. சஹாபாக்கள் நடைமுறைக்கு ஒத்து வரல, மறுத்துட்டு போகணும். அல்லாஹ் இப்படி சொல்ல முடிவெடுக்கல, விளக்கத்தை கேட்கிறாங்க, விளக்கத்தை கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அங்க அநியாயம் சொல்றது நம்ம நீங்க செய்யற சின்ன சின்ன தப்புகள் இருக்கு, அதை சொல்லல. அப்பதான் அல்லாஹ் ஒரு வசனத்தை இருக்கிறான், இன்ன ஷிர்கல ஸுல்முன் அலீம், இணை வைப்பு என்பது மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஷிர்க் வச்சேனா
உனக்கு சொர்க்கம் கிடையாது. ஷிர்க் வைக்காம அல்லாஹ்வை நம்புனா உனக்கு சொர்க்கம். அதைத்தான் அல்லாஹ் சொன்னா. நீ செய்யற சின்ன சின்ன தப்புகளை சொல்லல, அப்படி அல்லாஹ் சொல்லல, அதனால நம்ம நரகத்துக்கு போயிடுவோமோ, நீ பயப்படாத என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அங்கே சுட்டி காட்டுகிறார்கள். இப்போ குர்ஆன் வசனத்தை இந்த மாதிரி ஒரு சந்தேகம் சஹாபாக்களுக்கு வந்துச்சு. அப்ப இது குர்ஆன் வசனத்தில் உள்ள கோளாறா? கிடையாது. அவங்களுடைய சிந்தனையில மார்க்க விஷயங்கள்ல போதிய தெளிவு இல்லை. அப்ப அதுக்குரிய வசனங்கள்லாம் வரும்போது அதுக்குரிய தெளிவு கிடைக்கிறது. அப்ப இந்த ஒரு விஷயத்தை நீங்க என்ன செய்யுங்கன்னா கவனத்துல வையுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா சகோதரர்களே, இந்த முரண் வரும்போது சிந்தனை கோளாறு வரும், சிந்தனை பிளறல் ஏற்படும், தடுமாற்றங்கள் வரும். அதுக்கு இன்னும் சில உதாரணங்களை சொல்லி காட்டலாம். இப்போ நசராக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட நம்ம விவாதம் பண்ணோம். அவங்க வந்தது எப்படி வந்தாங்க? குர்ஆன் இறைவேதம் இல்லை, ஏன் இல்லை, அதுல முன்னுக்கு பின் முரண்பாடுகளா இருக்குது அப்படின்ட்டு வந்தான். அவன் நிறைய வசனங்கள் எடுத்து போட்டான். அந்த அவன் சொன்ன வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையில குர்ஆன்ல முரண்பாடு இல்லை, ஆனா அவன் காட்டின வசனங்களை பார்த்தீங்கன்னா நேரடியா பார்த்தா முரண் மாதிரி தெரியும். நேரடியா பார்த்தா முரண் மாதிரி தெரியும். நம்ம விளக்கம் கொடுக்கும்போது அந்த முரண் இல்லாம போகும். அப்ப இது எங்க உள்ள கோளாறு? குர்ஆன்ல உள்ள கோளாறா, அவன் சிந்தனையில உள்ள கோளாறா? குர்ஆன்ல தப்பு இருக்குதுங்கிற நோக்கத்துல, தப்பை கண்டுபிடிக்கணுங்கிற நோக்கத்துல அவன் குர்ஆனுக்குள்ள வர்றான். முரண் இல்லாத விஷயங்கள் அவனுக்கு முரணா தெரியுது. அப்ப இங்க எங்க உள்ள கோளாறு? சிந்தனை தவறு செய்யுமா இல்லையா? அவனுடைய சிந்தனை அங்க தவறு செய்தா இல்லையா முரண் என்ற ஒரு வாதத்துல? அப்ப இது ஹதீஸ்கள் விஷயத்துல ஏன் இந்த தவறு வராது? ஒரு சிந்தனையே உங்களுக்கு வரமாட்டேங்குது. ஹதீஸ்ல இப்படி தப்பு செஞ்சிருவாங்க, முரண் இல்லாத விஷயத்துல முரணா விளங்கிடுவாங்க என்ற ஒரு கோணம், ஒரு சிந்தனை நமக்கு வர வேண்டாமா? அந்த ஒரு கோணத்துல நம்ம ஹதீஸ்களை பார்க்க வேண்டாமா? ஒரு ஆள் முரண் சொல்லிட்டா முரண் தானே அதுக்கு அர்த்தம். அவருக்கு முரணா தெரிஞ்ச உலகத்தில் உள்ள 50 பேருக்கு முரணா தான் தெரியணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. அதே மாதிரி ஏன்னா அரபில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அன்னாசு அஅதாஉ லிமா ஜஹிலு. ஒரு மனுஷனுக்கு எது தெரியலையோ அதுக்கு அவன் எதிரிம்பாங்க. ஏன்னா மனிதனுடைய இயல்பு, தனக்கு தெரியாத விஷயம் வரும்போது எதிர்த்து விடுவார். தனக்கு ஒரு விஷயம் புலப்படலை, சரின்னு தெரியல, அப்ப மறுத்துருவாங்க. அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்லி காட்டுறானா இல்லையா? காஃபிர்களை பத்தி சொல்லும்போது பல் கذبு பிமாலம் யுஹீது பிஇல்மிஹி, தங்களுடைய அறிவுக்கு புலப்படாத விஷயத்தை மறுத்து விடுகிறார்கள். வலம்மா யாத்திஹிம் தஅவீலு, அதற்குரிய விளக்கு அவங்களுக்கு வராமலேயே தன்னுடைய அறிவுக்கு படல என்று சொல்லி அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். அப்ப சிந்தனை தெளிவு கிடைக்காத நேரத்தில், ஒரு விஷயத்தை சரியாக புரியாத நேரத்தில், ஒரு விஷயத்தை உள்ளபடி அறியாத நேரத்தில் அந்த விஷயத்தை அவர்கள் எதிர்க்கத்தான் செய்வார்கள். இதையும் நீங்க புரியணும். சரி, இது என்னமோ அந்த காஃபிர்கள் விஷயத்துல இருந்து நம்ம புரிய வேண்டிய மேட்டாங்க, அதுல மட்டும் கிடையாதுங்க. உதாரணத்துக்கு இத குர்ஆனுக்கு முரண்பட்ட ஹதீஸ்ல மறுக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய நேரத்தில் அந்த அறிஞர் குர்ஆனுக்கு முரண் சொல்லி மறுத்திருக்காரு, இந்த அறிஞர் குர்ஆனுக்கு முரண் சொல்லி மறுத்திருக்காரு, இவர் குர்ஆனுக்கு முரண் சொல்லி மறுத்திருக்காருன்னு சொல்லி சில பேர் மறுத்ததை எல்லாம் சுட்டி காட்டுவோம். சுட்டி காட்டுன நானும் சுட்டி காட்டினேன், அதெல்லாம் தப்புன்னு சொல்லி தான் வெளியே வந்திருக்கிறோம். அப்ப அந்த விஷயங்களை நான் இந்த இடத்துல சுட்டி காட்டுறேன். எதுக்கு சுட்டி காட்டுறேன்னா, இப்போ ஒரு அறிஞர் இப்ராஹிம் நபி 3 பொய் சொன்னார், 3 பொய்யை தவிர வேற எந்த பொய்யையும் சொல்லலன்னு புகார்ல ஒரு ஹதீஸ் வருது. அதை ஒரு ஆள் மறுக்கிறார். அதை நீங்க எடுத்து போட்டு இந்த அறிஞர் மறுத்திருக்காரு இல்லையான்னு கேட்பீங்க. அப்ப நம்ம என்ன கேட்போம்? இப்ப நம்ம உங்ககிட்ட என்ன கேட்கிறோம்? நீங்களும் அந்த ஹதீஸை மறுக்கிறீங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 பொய்யை தவிர வேற எதுவும் சொல்லல அப்படிங்கிற ஹதீஸை அவர் மறுத்தாரு, நீங்க மறுக்கிறீங்களா? இல்ல நாங்க மறுக்கல. ஏன் மறுக்கல? அவர் குர்ஆன் முரண் சொல்லி தானே மறுத்தாரு. அவருக்கு முரணா தெரிஞ்சிச்சு மறுச்சாரு, உண்மையில குர்ஆனுக்கு முரண் இல்ல. அப்ப ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாகுது. இப்படி பல பேர் பல ஹதீஸை மறுத்திருக்கிறாங்கன்னு வைங்களேன், அதெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்களா? அவங்க என்னென்ன மறுத்தாங்களோ புகார்ல உள்ள ஹதீஸை பூரா, அதெல்லாம் நீங்க மறுப்பீங்களான்னு கேட்டா நாங்க மறுக்க மாட்டோம். அவங்க மறுத்தது தப்பு. அவங்க எப்படி மறுத்தாங்க? குர்ஆனுக்கு முரண் சொல்லி தானே மறுத்தாங்க. குர்ஆனுக்கு முரண் சொன்னாலும் தப்பா விளங்கிட்டாங்க. அப்ப உங்ககிட்ட இந்த தப்பு வராதா? மனுஷன் மத்தவங்கிட்ட வரா, ஏன்ட்ட வராதா? உங்ககிட்ட வராதா? யார்கிட்ட வராது? அப்ப குர்ஆனுக்கு முரண் என்ற வாதத்தில் தவறுகள் வரும்.
முரண் இல்லாத விஷயம் முரணா விளங்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ஒரு அடிப்படையை நீங்களும் இந்த சேரத்தில் ஒத்துக்கொள்றீங்களா இல்லையா? மற்றவங்களுடைய கருத்துக்களை எடுத்து காட்டக்கூடிய நேரத்தில் ஒத்துக்கொள்றீங்க. அது உங்க விஷயத்திலே ஒத்துக்கொண்டு இருக்கிறீங்க. உங்க விஷயத்துல ஒத்துக்கொண்டு இருக்கிறீங்க. அதுக்கு உதாரணமா நான் ஒரு சில விஷயங்களை சொல்லி காட்டுறேன். இந்த சிஹருடைய ஹதீஸ் இருக்குதுல்ல, சிஹருடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டது அப்படின்னு வரக்கூடிய அந்த ஹதீஸை குர்ஆனுக்கு முரண் என்று பல காரணங்களை சொல்லி தௌஹீத் ஜமாஅத்துல மறுக்கிறாங்க. சரியா? இது குர்ஆனுக்கு முரண், இன்னொரு வசனத்துக்கு முரண் என்று சொல்லி முன்னாடி ஒரு வசனம் காட்டப்பட்டுச்சு. இப்ப அந்த வசனம் காட்டப்படுறது இல்லை, முன்னாடி காட்டப்பட்டுச்சு. என்ன வசனம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ். நபியே, மக்களிடமிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான், மக்களிடமிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப நபிக்கு எப்படி ஒரு யூதன் பாதிப்பு செய்ய முடியும், பாதிப்பு ஏற்படுத்த முடியும்? அப்ப இந்த வசனத்துக்கு முரண் இல்லையா அப்படி நீங்க வாதம் வச்சீங்க. இந்த வசனத்தை சுட்டி காட்டி இந்த ஹதீஸ் இந்த வசனத்துக்கு மோதுதுன்னு சொன்னீங்க. அப்ப உலமாக்கள் கேள்விகளை கேட்டாங்க. மக்களிடமிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான்னா நபிக்கு உஹது போர்ல பல்லு உடைஞ்சிச்சு, அது எப்படி? ரசூலுல்லாஹ் அடிச்சானே, ரசூலுல்லாஹ் உதைச்சானே, பெரிய பெரிய துன்பங்களை கொடுத்தானே. அப்ப அந்த வசனம் என்ன சொல்லுது? உன்னை கொல்ல முடியாது, கொல்லாம பாதுகாப்பேன், மற்றபடி உன்னை அடிக்கிறது கெடுதல் பண்றது அந்த தீங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு நிலை வரும்போது இனிமே இந்த வசனத்தை சொல்ல வேண்டாம். இந்த வசனத்துக்கு இந்த ஹதீஸுக்கும் இந்த அடிப்படையில் முரண் இல்லை, வேற வேற வசனங்களை காட்டுவோம் சொல்லி அந்த வசனத்தை நீங்க எடுத்துட்டீங்க. இப்ப நீங்களும் இந்த இடத்துல இந்த அடிப்படையை ஒத்துக்கிறீங்க. எந்த அடிப்படையை? குர்ஆனுக்கு முரண் என்று ஒரு வசனத்தை காட்டக்கூடிய நேரத்தில் அந்த வசனம் முரண்படாது, நம்மளுடைய சிந்தனை முரண்படும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை இந்த இடத்துல நீங்க ஒத்துக்கொள்றீங்களா இல்லையா? ஒத்துக்கொள்றீங்களா இல்லையா? ஒத்துக்கொண்டதுனாலதான் அந்த வசனத்தை நீங்க எடுத்துட்டீங்க. இப்ப நீங்க செய்யக்கூடிய விஷயத்துல இந்த ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு வர மாட்டேங்குது. இதை நான் ஏன் சொல்றேன் சகோதரர்களே, யாரு சொன்னாலும் அப்படி நம்ப வேண்டாம். குர்ஆனுக்கு முரண் என்று சொன்னா முரணாத்தான் இருக்கும் நம்பாதீங்க. அவங்க சொல்றது பிழையா இருக்கும், சரியான விளக்கம் தரப்பட்டா நம்ம மோதுறது நபிமொழியோட விளக்கம் கிடைச்சா நபிமொழி பக்கம் நிக்கணுமே தவிர யாருடைய சொல்லின் பக்கம் நிக்க கூடாது. ரசூலுல்லாஹ் நமக்கு பெருசா, மற்றவர்கள் பெருசா? மற்றவர்கள் நமக்கு எவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்கலாம், தியாகம் செஞ்சிருக்கலாம், சமுதாயத்துக்காக பெரிய பெரிய தொண்டுகளை செஞ்சிருக்கலாம். ஆனால் சுன்னா சரியானது என்று நமக்கு தெரியும் போது அப்ப நம்ம எதன் பக்கம் நிக்கணும்? சுன்னாவின் பக்கம் தானே நிக்கணும். அதே மாதிரி இந்த ஆரம்பத்துல பயணம் தொடர்பான ஒரு ஹதீஸ் இருக்குங்க. என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஆரம்பத்துல பயணத்திலையும் உள்ளூர்லையும் 2 ரக்காயத் தொழுகை இருந்துச்சு, பிறகு உள்ளூர்ல 2 ரக்காயத் அதிகமாக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது. புகாரி, முஸ்லிம் எல்லா நூல்ல இருக்குது. இது ஆரம்பத்துல சகோதரர் பி ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் மறுத்தார்கள். அப்ப நான் குர்ஆனுக்கு முரண்படுமாங்கிற புக் எழுதும்போது இந்த ஹதீஸ் எனக்கு முரணா தெரியல. ஏன்னா அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு முரணா இருக்கு. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹு அன் தக்ஸுரு மினஸ் ஸலா, தொழுகையை நீங்கள் சுருக்கிக் கொள்வது உங்க மேல குற்றம் இல்லைங்கிறான். பயணத்துல தொழுகையை சுருக்கிறது குற்றம் இல்லைன்னு சொன்னா அப்போ முன்னாடி தொழுகை எப்படி கடமையாக்கப்பட்டிருந்துச்சு? 4 இருந்துச்சு, 4 இருந்தா 2 சுருக்கப்பட்டுச்சு. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய ஹதீஸ் சொல்லுது இல்ல 2ல இருந்து 4 ஆக்கப்பட்டுச்சு. அப்ப இது குர்ஆனுக்கு முரணா இருக்குது. வசனம் சொல்லுது 4ல இருந்து 2 ஆக்கப்பட்டுச்சுன்னு, ஆனா ஹதீஸை பார்த்தா 2ல இருந்து 4 ஆக்கப்பட்டுச்சுன்னு இருக்கு. அது முரண்னு சகோதரர் பி ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் அது எனக்கு முரணா தெரியல. அப்ப நான் என்ன செஞ்சேன், இது முரணா இல்ல, முரண் இல்லாம இப்படி விளங்க முடியும்னு எழுதினேன். அது சகோதரர் பி ஜெயலலிதா அவர்களும் ஒத்துக்கொண்டாங்க. இதே நான் இங்க சுட்டி காட்டுறேன். இந்த அடிப்படையை நீங்க புரியறதுக்கு இந்த விஷயம் உதவியா இருக்கும். என்ன அடிப்படையை? முரண் என்ற வர நேரத்தில் சிந்தனை தப்பு செய்யும். செஞ்சதுக்கா இல்லையா? நான் தப்பு பண்ணிட்டேன், அது சரிதான், ஹதீஸ்ல கோளாறு இல்ல, குர்ஆன் வசனத்தை முரணா விளங்குனதுல என்னுடைய சிந்தனையில பிரச்சனை என்ற அந்த உண்மையை அந்த ஹதீஸ் விஷயத்துல நீங்க முன்னேற ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா? அப்ப இதையெல்லாம் வச்சு பாருங்க சகோதரர்களே, நபிமொழிகளை மறுக்கிற நேரத்தில் விளக்கங்கள், நிதானம், அவசரப்படாம ஆய்வு செஞ்சுட்டு இதையெல்லாம் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இப்ப நம்ம தௌஹீத் ஜமாத்துல இருந்து வந்ததுக்கு வேற எந்த காரணமும் கிடையாது. நமக்கு அது சொல்ல முடியல, தப்புன்னு தெரியுது, ஹதீஸை மறுக்கிறது சரியில்லை, அது சரியான செய்தின்னு தெரியுது. பிறகு நம்ம எப்படி அதை சொல்றது, தொடர்ந்து எப்படி இருக்கிறது? மற்றவங்கள்ட்ட ஆலோசனை செய்துவிட்டு நீங்கள் ஹதீஸ் குறித்து முடிவெடுக்கலாமே என்று சொல்லும் போதும் அதுவும் கடைபிடிக்கப்படல. ஒவ்வொரு வாதத்துக்கு போறாங்க, ஒரு 4 ஹதீஸை காலி பண்ணிட்டு வர்றாங்க. ஒரு வாதத்துக்கு போக வேண்டியது, அங்க எதிராளி ஏதாவது 2 ஹதீஸை கேட்டா அந்த சபையில அந்த ஹதீஸ் செத்து போச்சு, அது வரைக்கும் அந்த ஹதீஸ் மறுக்கப்படாது. எதிராளி கேட்ட கேள்வியில் அந்த ஹதீஸ் போச்சு. இப்படிதான் ஹதீஸை மறுக்கிறதா? இது யார் வீட்டு சொத்து? நம்ம வீட்டு சொத்தா இஷ்டத்துக்கு தூக்கி எறிகிறதுக்கு? இந்த சமுதாயத்தின் சொத்து இல்லையா? ஏன் நாங்க மறுக்க மாட்டோம், ஆய்வு பண்ணுவோம். அந்த ஹதீஸுடைய கூடுதல் வார்த்தை எங்கேயும் வருதா, வேற வேற அறிவிப்புகள் எதுவும் விளக்கம் கிடக்குதா, அதெல்லாம் பார்ப்போம். ஏன் அந்த சிந்தனை உங்களுக்கு வரமாட்டேங்குது? படார் 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 என்று நபிமொழிகளை மறுக்கிறீங்களே, அந்த அடிப்படையில் நீங்க மறுத்த சில ஹதீஸ்களை பத்தி உள்ள விளக்கங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா சகோதரர்களே, இப்ப இந்த நபிமொழிகள்ல புரியுற விஷயம் இருக்குதுல்ல, அதுல ஒரு ஹதீஸை உதாரணத்துக்கு நான் சொல்லி காட்டுறேன். அந்த ஹதீஸை நல்ல விதமாகவும் புரியலாம், மோசமாகவும் அநாகரிகமான முறையிலையும் புரியலாம். ஈமான் உள்ளவங்க அழகான முறையில் புரிவாங்க. கொஞ்சம் ஏதாவது கோளாறு ஒரு மாதிரி கிரிட்டிக்கலா சிந்திச்சோம்னா அந்த ஹதீஸ் அசிங்கமாயிடும், அசிங்கத்திலே அசிங்கமாயிடும். ஆனா அழகா சிந்திச்சா அசிங்கம் வராது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். புகாரியில 5234வது ஹதீஸாக ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அனஸர் அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணோட தனியா போனாங்க. பிறகு சொன்னாங்க, நீங்க தான் எனக்கு மக்கள்ல ரொம்ப விருப்பமானவங்கன்னு சொன்னாங்க. இப்படின்னு ஹதீஸ் இருக்குது. ஹதீஸ் என்ன? ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணோட தனிமையில் இருந்தாங்க. பிறகு சொன்னாங்க, நீ தான் எனக்கு ரொம்ப விருப்பமானவங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை அசிங்கமான முறையில் சித்தரிக்கணும், சித்தரிக்கலாம். ரசூல்லா ஒரு பெண்ணு வந்தாங்களா, ரசூல்லா தனியா போனாங்களா, ஒன்னதான் எனக்கு பிடிச்ச பொம்பளை, நீங்க தான் எங்களுக்கு பிடிச்ச ஆளுன்னு சொன்னாங்களா, அப்ப உள்ளக்கு என்ன நடந்துச்சு இப்படிங்கிற ஒரு தப்பான சிந்தனை வருதா இல்லையா? வருது. ஆனா இமாம் புகாரி அவங்க அழகா அந்த ஹதீஸுடைய பொருளை பாட தலைப்புல போட்டு விளக்குறாங்க. பாபு மா யஜூஸ யஹ்லுவ ரஜுலு பில் மராத்தி இந்த நாஸ். ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனிமையில இருக்கலாம் எப்போன்னு கேட்டா மக்கள் இருக்கும்போது. இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சுங்கிறாங்க, இந்த ஹதீஸை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு பெண்ணோட தனியா போனாங்க அப்படி அல்ல. இப்ப கூட்டத்தில் இருக்கிறோம், திடீர்னு ஒரு பெண்மணி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு கூப்பிடுறாங்க. அப்ப நாங்களும் அவங்களும் இங்க தனியா போறோம், நீங்க எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. இப்படி நடந்த விஷயம் அது. அப்ப நபிமொழிகள்ல சிந்தனை எப்படி போகணும் பத்திக்கலாம், சரியான அடிப்படையில் சிந்திக்கலாம். அதை விகாரமாக்கி அனர்த்தனமாக்கி அசிங்கப்படுத்தி சிந்திக்கணும்னு நினைச்சாலும் சிந்திக்கலாம். நம்ம எப்படி சிந்திக்கிறது? ரசூலுடைய சொல்லா வந்திருக்கும் போது நல்ல கோணத்தில் சிந்திக்கிறதா, அசிங்கமான முறையில் சிந்திக்கிறதா? ஏன் இதெல்லாம் சொல்லி காட்டேன் தெரியுமா? சமீபத்தில் அதிராம்பட்டினத்தில் மார்க்க விஷயத்தை சொல்றதுல ஒண்ணும் கிடையாது, எதுக்கும் பயப்படுறது இல்லை, எது உண்மையை அதை ஓப்பனை உடைச்சு சொல்லுவோம். அதிராம்பட்டினத்தில் ஒரு விவாதம் நடந்துச்சு சமீபத்தில். அந்த விவாதத்தில் தௌஹீத் ஜமாத் சகோதரர்கள் சகட்டு மேனிக்கு சில ஹதீஸ்களை மறுத்துட்டாங்க, அந்த சபையில மறுத்துட்டாங்க. என்னென்ன ஹதீஸ்கள் பாருங்க, அவங்க அதை எப்படி மறுக்கிறாங்க, ஹதீஸ் எப்படி இருக்குது என்பதை நீங்க நடுநிலையோட யோசிச்சு பாருங்க. நம்ம ஜமாத்துல இல்லாதவன் சொல்றான், அப்படி பார்க்காதீங்க, உங்க ஜமாத்துல நான் இருந்தேன், அநியாயமா அக்கிரமா மறுக்கப்படும் போது அதை என்னால ஜீரணிக்க முடியல, நானும் அந்த ஹதீஸை மறுத்து ஆகணும், இல்லன்னா நான் ஜமாத்துல இருக்க முடியாதுன்னு ஒரு நிலை வருது. அப்ப நம்ம வெளியே வர்றோம், இது ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு, ஆதாரபூர்வமான ஹதீஸா வந்திருக்கிறது. அந்த ஹதீஸ்ல உள்ளத சொல்லி மறுத்தா பரவாயில்லை, அது வேற விஷயம். ஹதீஸ்ல ஒண்ணு இருக்குது, இவங்க சொல்றது ஒண்ணு இருக்குதுன்னா நீங்களா ஹதீஸை நம்பணுங்கிற கொள்கையில உள்ளவங்கனால உங்கள்கிட்ட இந்த நியாயத்தை கேட்கிற, இந்த நியாயத்துக்கு நீங்களே பதில் சொல்லுங்க சகோதரர்களே. தௌஹீத் ஜமாத் மக்களே பதில் சொல்லுங்க. என்ன ஹதீஸ்னா, அந்த ஹதீஸை நான் சொல்றேன். அபூதாவுதுல 2656வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது அறிவிப்பாளர் தொடர்ல எந்த குறையும் இல்லாம
சஹீஹான ஹதீஸ். என்ன சம்பவம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில முஸ்லிம்கள் வருவாங்க. அல்லாஹ்வின் தூதர், எனக்கு சாப்பாடு இல்லை, உடுத்த துணி இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க? பிலாலை கூப்பிட்டு, பிலாலே காட்டியா கடன் வாங்கிட்டு வா, கடனை அடைச்சிருவோம். ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு வாங்கல, யாருக்கு வாங்குறாங்க? சாப்பாடுக்கு வழி இல்லாம, உடுத்த ட்ரெஸ் இல்லாம வர்றானே அந்த முஸ்லீமுக்காக ரசூலுல்லாஹ் கடன் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி ஏதாவது ஜக்காத் நீதி அப்படி ஏதாவது வரும், அதை வச்சு அடைச்சுக்கிடுவாங்க. இப்படி பிலால் உங்களை அனுப்புறாங்க, போய் கடன் வாங்கிட்டு வான்னு. பிலாலும் கடன் வாங்கி இப்படி வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. மூமின்களுடைய வாழ்க்கை இப்படி போகுது, பஞ்சத்திலையும் பட்டினிலையும் அப்பப்ப கடன் வாங்கி அவங்க வாழ்க்கையை நடத்துறதுலையும் இப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஒரு நேரத்தில் ஒரு முஸ்ரிக்கு பிலாலை சந்திக்கிறான். பிலாலு, என்கிட்ட நிறைய காசு இருக்கு, நீ வேற எங்கேயும் போய் கடன் வாங்காத, நீ கடன் வாங்குறதா ஏன்ட்ட வாங்குப்பா, வேற எங்க போறேன்னு சொல்லி சும்மா போன பிலாலை வம்புக்கு இழுக்கிறான். நீ வா ஏன்ட்ட வந்து வாங்குங்கிறான். பிலாலும் அப்பாவித்தனமா அந்த ஆள்கிட்ட கடனை வாங்கிட்டார். இப்ப இந்த நேரத்தில் பிலால் வந்து தொழுகைக்கு பாங்குக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த முஸ்ரிக்கு வர்றாரு கூட ஆட்களோட வந்து, பிலாலே என்ன கடன் வாங்கிட்டு சும்மா இருக்கிற, கடு வார்த்தைகளால உனக்கு டைம் முடியலப்பா, அதுக்குள்ள என்ன அவசரம்? அந்த முஸ்ரிக்கு எப்படிப்பட்ட ஒரு கெட்ட குணத்துல இருக்கான்னு பாருங்க, எப்படிப்பட்ட முரட்டு பயங்கரம் பாருங்க, எவ்வளவு பெரிய காட்டான்னு பாருங்க. கடன் என்கிட்ட நிறைய பணம் இருக்கு வாங்குன்னு சொல்லிட்டு இப்ப அந்த முஸ்ரிக்கு சொல்றான், இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு, எவ்வளவு நாள் இருக்குது, கடும் வார்த்தைகளை சொல்லி இன்னும் 4 நாள் தான் இருக்கு. பிலால் சொன்னார், 4 நாள் தான் இருக்குது, நீ காசை கொடுக்கல மவனே, முன்னாடி நீ அடிமையா இருந்த பத்தியா, அந்த மாதிரி உன்னை அடிமையாக்கிடுவேன், உன்னை ஆடி வைக்க விடுவேன். பிலால் அடிமையா இருக்கும்போது எப்படி கஷ்டப்பட்டார். இதெல்லாம் ஒப்பந்தம் கடன் கொடுக்கும் போது அந்த முஸ்லிக்கு சொல்லல. அவன் சொல்றான், நான் உனக்கு கடன் கொடுத்தது உன்னை அடிமையாக்கத்தான், நான் உனக்கு கடன் கொடுத்ததுக்கு என்னமோ உனக்காக தோழர் முகமது இருக்காரு அவருக்காக கொடுத்தேன் நினைக்கிறியா, அதுக்கு கொடுக்கல. கடன் கொடுக்க முடியாத நிலை உனக்கு வரும்ல, அப்போ உன்னை அடிமையாக்கி உன்னை உதைக்கணும், ஒரு வழி பண்ணணும், உன்னை ஆடு மாடு மேய்க்க விடணும், அதுக்கு தான் கடன் கொடுத்தேன். இவன் பிலால் மனுஷன் தானங்க. இந்த மாதிரி ஒரு மனுஷன் மிரட்டும் போது அப்ப மனுஷனுக்கு வரக்கூடிய பலகீனங்கள் வரும், ஒரு பயம் வரும். பிலாலுக்கு பயம் வந்துருச்சு, நம்ம ஏற்கனவே அடிமையா இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அந்த நிலைக்கு நம்ம போயிடுவோமோ. ரசூலுல்லாஹ்ட்ட பதறிக்கிட்டு வர்றாரு, அல்லாஹ்வின் தூதரே இந்த மாதிரி முஸ்ரிக்கு சொல்லிட்டான், அதனால நான் எங்கேயாவது முஸ்லிம்கள் உள்ள பகுதிக்கு நான் ஓடி போயிடுறேன், அல்லாஹ் உங்களுக்கு தர வரைக்கும் நான் எங்கேயாவது மறைஞ்சு இருக்கிறேன், ஓடி இருக்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு தந்தோன்னு அந்த கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட ஓடுறதுக்கு அனுமதி கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அமைதியா இருக்கிறாங்க. இப்ப பிலாலுக்கு சங்கடம் வருது, என்ன நம்ம இப்படி சொல்றோம், நம்முடைய நிலையை இப்படி சொல்றோம், நபி புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களே. ரசூலுல்லாஹ் அமைதியா இருக்கிறத கூட அவங்க விரும்பல, வெறுத்தாங்க. ஃபகதஸம்துஹா, அதை நான் வெறுத்தேன் அப்படிதான் ஹதீஸ்ல வருது. கடைசியில் பிலால் என்ன செஞ்சிட்டாரு, கிளம்பிட்டார். ரசூலுல்லாஹ் அமைதியா இருக்கிற பார்த்துட்டு கிளம்பிட்டார். வீட்டில் போய் ஜாமான் எடுத்துட்டு போகக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து ஒரு அழைப்பாளர் வர்றார். ஹதீஸை நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு அழைப்பாளர் வர்றார். பிலாலே, ரசூலுல்லாஹ் அவனை கூப்பிட்டாங்க. பிலால் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு முன்னாடி 4 ஒட்டகங்கள் அதுல உணவோட முன்னாடி நிக்குது, வாசல் முன்னாடி நிக்குது. இன்னும் 4 நாள் டைம் இருக்கு கடன் அடிக்க. பிலால் பயந்தாரு, ஓட போனாரு. அல்லாஹ் அவரை ஓட விடல. அந்த 4 நாள் ஒட்டகம் வந்துருச்சு, ரசூலுல்லாஹ்ட்ட வந்துருச்சு. 4 ஒட்டகம் நல்ல உணவோட. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிலாலே அபிஷீர், சந்தோஷப்படு, நீ அடைக்க தேவையானது அல்லாஹ் கொடுத்துட்டான் பத்தியா, போய் எடுத்துட்டு போய் உன்னுடைய கடனை அடை. பிலால் சந்தோஷத்தோட போறாரு, அறிவிப்பு செய்யறாரு, மக்கள்கிட்ட அறிவிப்பு செய்யறாரு. என்ன அறிவிப்பு செய்யறாரு, அறிவிப்பை நல்லா கவனிங்க. அவர் செஞ்ச அறிவிப்பை என்ன அறிவிப்பு பண்றாரு, மன்கான எத்துலுபு ரசூலல்லாஹ் பிதைனின் ஃபல்யஹ்லுர், ரசூலுல்லாஹ்ட்ட யாராவது கடன் வாங்க வேண்டியதா இருந்தா வாங்க. ரசூலுல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது கடன் தர வேண்டி இருக்குதா, யாரெல்லாம் கடன் ரசூலுல்லாஹ்க்கு நீங்க கடன் கொடுத்துருக்கீங்களோ வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கடனை எல்லாம் அடைக்கிறார். அடைச்சிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, பிலாலே எல்லா கடனையும் அடைச்சிட்டியா? பிலால் சொன்னாரு, கது கவல்லாஹு குல்ல ஷைஇன் கான அலா ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ் மேல இருந்த, நல்ல வார்த்தையை கவனிங்க, இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும்.
ரசூலுல்லாஹ் மேல இருந்த எல்லா கடனையும் அல்லாஹ் அடைத்து விட்டான். எதுவும் எஞ்சல, எல்லாத்தையும் அல்லாஹ் அடைச்சிட்டான். சொல்ல போனா அடைச்சது போக கொஞ்சம் பணம் வேற இருக்குது. ரசூலுல்லாஹ் அப்பயும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன்ட்டாங்க. மிச்சம் இருக்குதா, அதையும் மூமின்களுக்கு கொடுத்துட்டு தேவை உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டு கணக்கு அடைச்சிட்டு தான் நான் போவேன். ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ் பல நாள் பள்ளிவாசலே தங்குறாங்க அந்த மிச்ச பொருளை திருப்பி கொடுக்கறதுக்காக, ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கறதுக்காக. ஏன்? ரசூலுல்லாஹ் விரும்பல. அப்போ அந்த மிச்ச பொருளையும் கொடுத்த பிறகு பிலால் வந்து சொல்றாரு, கது அராஹக்கல்லாஹு மின்ஹு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நீங்க எந்த செல்வத்தை வந்து ராகத்து பெறணும்னு நினைச்சீங்களோ அல்லாஹ் அந்த ராகத்தை, ஒரு நிம்மதியை உங்களுக்கு கொடுத்து விட்டான். ரசூலுல்லாஹ் புகழ்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். அப்படிலாம் அவ்வளவு ஹதீஸ் வருது. ஏன்னா தன்னுடைய பொறுப்புல கொஞ்சம் பணம் உள்ள நிலையில் நபி அவர்கள் மௌத்தாகிறது வெறுத்தார்கள். இப்படி ஹதீஸ் எல்லாம் வருதுன்னு வைங்களேன். இதுதான் இப்ப உள்ள ஹதீஸ். இது நான் எதுவும் என்ன சொந்த சரக்கு சொல்லல, எல்லாம் அபூதாவுதுல உள்ள ஒரு நீண்ட ஹதீஸ், பல கிதாபுகள் இருக்குது இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸ் எப்படி இருக்குது? இது இந்த விவாதத்துல மறுக்கிறாங்க. எப்படிப்பா மறுக்கிறீங்க, ஏன்பா மறுக்கிறீங்கன்னு கேட்டா வாதம். கடன் வாங்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலே ஓடிரு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, பிலாலே ஓடிரு, ஒரு முஸ்லிம் கிட்ட கடன் வாங்கிட்டு பிலால் நீ ஓடிரு, தப்பிச்சிரு என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா? ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டு ஓட சொல்லுவாங்களா? எப்படி உள்ள ஹதீஸ எப்படி சொல்லி மறுக்கிறாங்க? கடன் வாங்கினது யாரு? ரசூலுல்லாஹ் தானே கடன் வாங்குறாங்க. ரசூலுல்லாஹ் சார்பில் கடன் வாங்க போறவர் பிலால். பிலால் ஓடினா கூட பொறுப்பு யாரு? ரசூலுல்லாஹ் தானே. ரசூலுல்லாஹ் ஓடினாங்க, ரசூலுல்லாஹ் இங்க தானே குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. அவன் பிலாலை விட்டுட்டா எங்க வருவான்? ரசூலுல்லாஹ் தானே வருவான். பிலால் கூப்பிடுறது எப்படி? ரசூலுல்லாஹ் மேல உள்ள கடன் உள்ளவங்கள வாங்க அப்படி தானே கூப்பிடுறாரு. ஏன் இப்படி இந்த ஹதீஸ் அனாரியமா சித்தரிக்கிறீங்க? ஒரு முஸ்லிம் வாங்கிட்டு ஓடலாமா? அந்த முஸ்லிக்கு எப்படிப்பட்ட கேடு கட்டவங்கிறத சொன்னியா நீ? அவன் எவ்வளவு பெரிய அயற்கைங்கிறத சொன்னியா? ஹதீஸ்ல இருக்குது, அவன் கடன் கொடுத்ததை பிலால் அடிமையாக்க, கொடுமைப்படுத்த, அவன் திருட்டு பைய இருக்குது. இதை எப்படி சொல்றீங்க? ஒரு முஸ்லிக்கு நம்ம ஒரு அப்பாவி முஸ்லிக்கிட்ட கடன் வாங்கிட்டு பிலாலை ஓடிரு, ரசூலுல்லாஹ் திருட்டுத்தனம் பண்ண சொன்னாங்கிற மாதிரி ஹதீஸை சித்தரிச்சு மறுத்திருக்கீங்களே. நான் சேர்க்கிறேன், இது இந்த நபி மொழி மேல மதிப்பு வைக்கக்கூடியவங்க எப்படி இந்த விளக்கத்தை ஏத்துக்கிறீங்க? எப்படி அங்கீகரிப்பீங்க? இயக்க வேண்டாம், இவர் சொன்னார் அவர் சொன்ன தூக்கி எறிங்க, இது ரசூலுல்லாஹ்வுடைய சொல். நீங்க என்னத்தை சொல்லுறீங்க? ஹதீஸ்ல என்ன இருக்குது? எப்படி உங்களுக்கு இப்படி நாக்கு கூசுது இப்படி பேசுறதுக்கு? எந்த அடிப்படையில் நீங்க இப்படி சொல்லுறீங்க? ரசூலுல்லாஹ் இழிவுபடுத்துறாங்க. யார் இழிவு? நீங்க தானே இழிவுபடுத்துறீங்கப்போ. ரசூலுல்லாஹ் அழகா ஒண்ணு செஞ்சிருக்கிறாங்கிறப்போ ரசூலுல்லாஹ் செய்யாத ஒண்ணு சொல்லி இப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் தானே இழிவுபடுத்துறீங்க. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. இது ஒரு ஹதீஸ் மறுக்கப்பட்டுச்சா அதராம் பண்ண விவாதத்துல? இப்ப அடுத்து பாருங்க இன்னொரு ஹதீஸ், அதராம் பண்ண விவாதத்துல மறுத்த ஹதீஸ் என்னன்னா, புகாரில ஒரு ஹதீஸ் வருது. டைம் இருக்கா? புகாரில் ஒரு ஹதீஸ் வருது சகோதரர்களே, 2324வது ஹதீஸ். இன்னும் முஸ்லிம் பல நூல்களில் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட இருந்து பல பேர் அறிவிக்கிறாங்க, 2 தாபீன்கள் அறிவிக்கிறாங்க. ஆதார சனதுலாம் அறிவிப்பாளர் தொடர் குறையில்ல, சரியான செய்தி தான். இப்போ இதனுடைய கருத்து கோளாறுன்னு சொல்லி மறுக்கிறாங்க. சரி, உண்மையில கருத்து கோளாறா? இவங்க சொல்ற மாதிரி கருத்து கோளாறா இருக்கணுமா இல்லையா? பாருங்க, குர்ஆனுக்கு முரண்கிறாங்க. அது எப்படி? ஹதீஸ் என்ன சொல்லுது, குர்ஆன் என்ன சொல்லுதுங்கிறத நீங்க நடுநிலையோடு இருந்து சிந்திச்சு பாருங்க. என்ன ஹதீஸ்? ஒரு மனிதன் ஒரு மாட்டை இழுத்து கொண்டு சென்றான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒரு மாட்டை இழுத்து கொண்டு சென்றான். அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் திடீர்னு அவனுக்கு சோர்வு வந்துருச்சு. சோர்வு வந்தோன்னா மாட்டுக்கு மேலே ஏறி பயணிக்க ஆரம்பிச்சுட்டான், மாட்டுக்கு மேலே ஏறி உட்கார ஆரம்பிச்சுட்டான். சரியா? உடனே மாடு என்ன செஞ்சுச்சு? திரும்பி பார்த்து, இதற்காக நாங்கள் படைக்கப்படவில்லை, நாங்கள் படைக்கப்பட்டது விவசாயத்திற்காக அப்படின்னு மாடு சொல்லுச்சு. அதே மாதிரி ஒரு ஓனாய் ஒரு ஆட்டை திருடிட்டு போயிடுச்சு. அவன் போய் அந்த ஆட்டை மீட்டுக்கிட்டான், அந்த ஆட்டு மேய்ப்பாளன். அப்ப அந்த நேரத்தில் அந்த ஓனாய் சொல்லுச்சு, இன்னைக்கு நீ மீட்டுக்கிட்ட, ஒரு நாள் வரும் அந்த நேரத்தில் எவனும் ஆட்டை பார்க்க மாட்டீங்க, எல்லாம் குழப்பத்தில் போய் கிடப்பீங்க,
அந்த நேரத்தில் யாரு ஆட்டை பாதுகாப்பீங்க? அந்த நேரத்தில் நான் இஷ்டப்படி செய்வேன்னு சொல்லி அந்த ஓனா பேசும். இப்படி 2 வருது. இந்த செய்தியை சொன்னோனையுமே மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன், மாடு பேசியதா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மாடு பேசியது, ஓனாய் பேசியது, இதை நான் நம்புகிறேன், அபூபக்கர் நம்புகிறார், உமர் நம்புகிறார். அபூபக்கர் உமர் அங்க இல்ல, ரசூலுல்லாஹ் சேர்த்தாங்க. ஏன் சேர்த்தாங்க? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் அவங்க நம்புவாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் மாடு பேசுங்கன்னா மாடு எப்படி பேசும்? சிந்திக்க மாட்டாங்க. ஓனா எப்படி பேசும்? ரசூலுல்லாஹ் சொன்னா நம்பணும் அப்படிங்கிற அந்த ஈமான், ஆழமான ஈமான், அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹ்வும் சொல்றாங்க. இப்படி இது ஹதீஸுங்க. இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரணா? விவாதத்தில் குர்ஆனுக்கு முரண் மறுத்துட்டாங்க. ஏங்க குர்ஆனுக்கு முரண் கேட்டா, இப்ப அல்லாஹ் அவங்க சொல்ற விளக்கம், இந்த மாடு சொல்லுச்சா எங்கள் மீது பயணிக்க கூடாதுன்னு சொல்லுச்சா? மாடு எங்க அப்படி சொல்லுச்சு? மாடு சொல்லுச்சா எங்கள் மீது பயணிக்க கூடாதுன்னு சொல்லுச்சா? மாடா எங்கள் மீது பயணிக்க கூடாதுன்னு சொல்ல, இதற்காக படைக்கப்படலாம் தான் இருக்குது. எதற்காக முன்னாடி போனா பார்த்தா தெரியும். சரியா? நீங்க கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்ப மாடு சொல்லுச்சா எங்கள் மீது பயணிக்க கூடாதுன்னு மாடு சொல்லுது. ஆனா குர்ஆன் வசனத்தை பாத்தீங்கன்னா அப்படியே அடுக்கடுக்கான குர்ஆன் வசனங்கள் தான். என்ன? அவலம் யரவ் அன்னா خلقنا لهم مما عملت ايدينا انعاما فهم لها مالكون وذللناها لهم فمنها ركوبهم ومنها تاكلون. கால்நடைகளை உங்களுக்கு நாம் வசப்படுத்தி தந்திருக்கிறோம், அதுல இருந்தா நீங்க பயணம் பண்றீங்க அப்படிலாம் வருது. அதனால இந்த ஹதீஸ் மாட்டு மேல பயணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் கால்நடைகள்ல நீங்க பயணம் பண்ணலாங்கிறான் அப்படின்ட்டு. அல்லாஹ் அந்த வசனத்தை மாட்டையா சொன்னா? கால்நடைகள் தானே வருது. சரி, கால்நடைகள் வந்துட்டா ஆடும் கால்நடையா இல்லையா? ஆடும் கால்நடை தானே. ஆட்டுக்கு மேல உட்காந்து பயணம் பண்ணுவியா நீ? பொதுவான வசனம். சரி வச்சுக்கிறோம், மாடை எடுக்குதுன்னு வச்சுக்கிறோம். ஹதீஸ்ல என்ன இருக்குது? இதற்காக எங்க வீட்டு பயணம் பண்ணக்கூடாது இல்லை, இதற்காக நாங்க படைக்கப்படலன்னு இருக்குது. எதற்காக? அவன் மாட்டுக்கு மேல ஏறி உட்கார்றான். மாடுங்கிறதுக்கு மேல ஏறி உட்காரக்கூடிய பிராணியா நீங்க சொல்லு? என்னைக்காவது எந்த காலத்திலேயாவது மாட்டு வண்டியில போவான், மாட்டு சுமையை இழுத்துட்டு போகும், அதுக்கு மேல ஒரு வண்டியை பூட்டி அதுக்கு மேல ஏறி உட்காந்து போவான், வண்டிக்கு மேல ஏறி உட்காந்து போவான். அதை இந்த ஹதீஸ் மறுக்கவே இல்லை. இந்த ஹதீஸ் எதை மறுக்குது? இதற்காக படைக்கப்படல. எதற்காக? அவன் என்ன காரியத்தை செஞ்சான்? மாட்டை இழுத்துக்கிட்டு வந்த மாட்டுக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். எந்த மாடாவது அது சம்மதிக்குமா? இது மாட்டுடைய இயல்பான குணமா? ஒட்டகத்துக்கு மேலே ஏறி நீங்க உட்காரலாம், அதே மாதிரி குதிரை மேல ஏறி உட்காரலாம். மாட்டுக்கு மேல ஏறி உட்கார முடியுமா? மாட்டுக்கு மேல ஏறி உட்கார்ந்து சவாரி பண்ண முடியுமா? அவன் அந்த காரியத்தை தானே செய்யறான். அது ஏறி உட்கார்ந்து மாட்டை வேற அடிக்கிறான். அப்ப அந்த மாடுடைய இயல்பான குணத்தை வெளிப்படுத்த தானே செய்யும். ஆதி காலத்தில் இருந்து சோர்களே, மாடு விவசாயத்துக்குரியதான் பயன்படுத்தப்பட்டுச்சு. விவசாயத்துக்குரியதுங்கிறதுல உங்களுக்கு என்ன விளங்குது? விவசாயம் எப்படி செய்வாங்க? அதுக்கு மேல ஒரு ஏற மாட்டி அதை இழுக்க விடுவாங்க. அப்ப மாட்டுக்கு மேல ஒரு பொருளை போட்டு அது இழுக்கிறது பிரச்சனையே இல்லை. அதை இந்த ஹதீஸ் மறுக்கவே இல்லை. இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுற விஷயம் இதற்காக படைக்கப்படும் சொல்லி மாட்டுக்கு மேல ஏறி உட்கார்றது சொல்லப்படுது. வேணும்னா நீங்க வேணா போங்க, இந்த ஹதீஸை மறுக்கிறோம், மாட்டுக்கு மேல பயணிக்கலாம்னு சொல்றீங்களே, இவன் பயணிச்ச மாதிரி பயணிங்க, மாட்டுக்கு மேல ஏறி உட்கார்ந்து போகணும். நீ அந்த மாடு என்ன செய்யும்? தூக்கி கீழே போட்டு மிதிக்கும். அதான் நடக்கும். எங்கேயாவது மாட்டுக்கு மேல உட்காந்து பயணம் பண்ணியிருக்காங்களா? இவனுடைய கலாச்சாரம் இல்லை. எங்க இந்த ஹதீஸ்ல வருது, அவன் மாட்டுக்கு மேல உட்கார்ந்து வரல, மாட்டை இழுத்துக்கிட்டு தான் வந்திருக்கிறான். மாட்டை இழுத்துக்கிட்டு தான் வந்திருக்கிறான். யசூக்கு பக்கரத்தன், மாட்டை இழுத்துக்கிட்டு தான் வந்திருக்கிறான். அவனுக்கே தெரியும் மாட்டுக்கு மேல பயணிக்க கூடாது, பயணிக்கிற முறை இல்லை, கலாச்சாரம் இல்லைன்னு தெரியும். இழுத்துக்கிட்டு வர்றான். ஒரு நேரத்தில் சோறு வரும்போது என்ன பண்ணிட்டான்? யதார்த்தத்துக்கு இயல்பா உள்ள விஷயத்துக்கு மாத்தாம மாட்டுக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டான். இப்ப மாட்டை அடிக்கிறான். அது எப்படி போகும்? அப்ப சொல்லத்தானே செய்யும் இதற்காக படைக்கப்படலன்னு சொல்லி. இது ஹதீஸ்ல இருக்கு சோர்களே. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த வசனத்துக்கும் இந்த ஹதீஸுக்கும் முரணா இருக்குதா? இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, இந்த வசனங்கள் என்ன சொல்லுது என்ன நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா இது முரணே கிடையாது. அது மாதிரி சோர்களே, ஏன் நான் சொல்லி காட்டுறேன்னா, சமீப காலமாக ஈமான் சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள் மறுத்துக்கிட்டு வர்றாங்க. இந்த ஈமான சிலாகித்து வரும் இல்லையா, ரசூலுல்லாஹ்வை நம்பணும், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் நம்பணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது பாருங்க, அபூபக்கருடைய ஈமான், உமருடைய ஈமான், அது சிறப்பித்து வரக்கூடிய ஹதீஸ்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மாடு பேசுச்சுன்னு சொன்னாங்கன்னா நம்பணும். இப்ப அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்காம போச்சா இல்லையா? அல்லாஹ்வுடைய கிருபையால அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அபூபக்கர் நம்பின மாதிரி, உமர் நம்பின மாதிரி நானும் நம்புவேன். மாடு பேசியது, ஓனாய் பேசியது. நீங்க முரண் இல்லாம முரண் சொல்லி மறுத்ததுனால ரசூல்லா எதை நம்பினாங்களோ, எதை ஈமானுக்கு ஒரு அடையாளமா சொல்லி காட்டினாங்களோ அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குச்சா? இது கிடைக்காம போயிடுச்சே. எங்க முரணா இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இறுதியாக சோர்களே ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி என்னுடைய விளக்கத்தை நான் முடிச்சுக்கிறேன். என்ன ஹதீஸ்னா, ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சம்பந்தப்பட்ட ஹதீஸ். இதையும் விவாதத்தில் மறுத்தாங்க. இது என்ன ஹதீஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஹதீஸை நான் சொல்றேன். இது அறிவிப்பாளத்தோட சரியா உள்ள செய்தி. அகமது போன்ற பல நூல்கள் இருக்குது. அறிவிப்பாளத்தோட குறை இல்லை, கருத்துலையும் குறை இல்லை. ஆனால் கருத்துல குறை இருக்குன்னு சொல்லி மறுக்கிறாங்க. என்ன ஹதீஸ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிராமவாசிட்ட ஒரு குதிரையை விலைக்கு வாங்குறாங்க. இது நான் சொல்லல, ஹதீஸுடைய வாசகத்தை கருத்து அப்படி நான் சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிராமவாசி இடத்துல குதிரையை விலைக்கு வாங்குறாங்க. எப்படி? குதிரையை விலைக்கு வாங்கி விட்டார்கள், விலையும் பேசி விட்டார்கள். அந்த கிராமவாசிட்ட, இந்த வாப்பா எனக்கு பின்னாடி வா, நான் உன்ட விலை பேசிட்டேன், உன் குதிரைக்குரிய காசை நான் தர்றேன் வான்னு ரசூலா சொல்றாங்க. இந்த ஆளும் நீ அக்கலிய சமனஹு சமன பரிசிஹி, தன்னுடைய குதிரையுடைய அந்த தொகையை வாங்குறதுக்காக ரசூலா பின்பற்றி போறார். எதுக்கு போறாரு? விலை பேசியாச்சு, வியாபாரம் பண்ணியாச்சு, அதை வாங்குறதுக்காக, அந்த பணத்தை வாங்குறதுக்காக பின்னாடி போறார். ரசூலா கொஞ்சம் வேகமா போயிட்டாங்க. ரசூலா கொஞ்சம் வேகமா போயிட்டாங்க. இடையில சில பேர் அந்த கிராமவாசி இடத்துல குறுக்கிட்டு, ரசூலா வியாபாரம் பண்ணது அவங்களுக்கு தெரியாது, இடையில வந்தவங்களுக்கு. அவங்க அந்த கிராமவாசி இடத்துல குறுக்கிட்டு, இந்த குதிரை எவ்வளவுப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. எவ்வளவுப்பான்னு கேட்கிறாங்க. இப்ப இந்த கிராமவாசிக்கு சிந்தனை மாறுது. ஆஹா, ரசூலாட்ட வித்துட்டோம், ஆனாலும் இடையில கேட்கிறாங்களே, இப்ப விலை கூடுது. உடனே மாத்தி பேசுறாரு அந்த கிராமவாசி. முகமதே, இந்த குதிரையை வாங்குறதா வாங்குங்க, இல்லைன்னா இவங்ககிட்ட வித்துருவேன். எப்படி? வித்தாச்சு, விலை பேசியாச்சு, காசு வாங்குறதுக்கு போற, இடையில ஒருத்தர் கூட கேட்டாங்கிறதுக்காக வாங்க வாங்குங்க அப்படின்னா நான் வாங்கல அப்படிங்கறத சொல்றாரு. உடனே ரசூலா திரும்பினாங்க. உன்கிட்ட நான் வாங்கிட்டேனப்பா, இந்த குதிரையை தான் நான் வாங்கிட்டேன்னு நீ என்கிட்ட வித்துட்டியே, பேசி முடிச்சாச்சு, இப்ப என்ன வாங்க வாங்குங்கன்னு இழுக்கிற. அப்ப இவர் சொல்ற, அல்லாஹ் மேல சத்தியமா நான் விக்கல அப்படின்ட்டார். பொய்யா இல்லையா? அது பொய்யா இல்லையா? பொய். அல்லாஹ் மேல சத்தியமா விக்கல. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, ரசூல்லா இல்ல நீ வித்த பொய் சொல்ற அப்படிங்கிறாங்க. அப்ப அங்க உள்ள முஸ்லிம்கள் எல்லாம், ஹதீஸ்ல நேரடியா வருது, அங்க உள்ள முஸ்லிம்கள்லாம் கூடி என்னன்னா அந்த கிராமவாசிட்ட சொல்றாங்க, ஏன்பா நபி பொய் சொல்ல மாட்டாரு, நபியா பொய் சொல்லுவாரு? பொய் சொல்ல மாட்டாரு. அவருக்கு அறிவுறுத்துறாங்க. அவர் என்ன கேட்கிறாரு? சாட்சியை கொண்டு வா. அவர் என்ன கேட்கிறாரு? சாட்சியை கொண்டு வா அப்படின்னு கேட்கிறாரு. நபி பொய் சொல்ல மாட்டாருப்பா, சாட்சியை கொண்டு வா. அப்பதான் ஹுசைமா வந்தாரு. ஏண்டா அயோக்கிய பேலை, சாட்சியா நீ கேட்கிற? நான் சாட்சி சொல்றேன். அன்னக்க கது பாயா தஹு, நீ ரசூலாட்ட வாங்கின, நான் சாட்சி சொல்லுறேன் அப்படின்றார். ரசூல்லா அந்த இடத்துல உடனே ஹுசைமாவை நோக்கி, லிம தஷ்ஹத், ஹுசைமாவே நீ எப்படி சாட்சி சொல்லுற? எப்படி சாட்சி சொல்ற? நீ தான் எங்களோட இருக்கலையே, நாங்க 2 பேர் தானே இருந்த, நீ இல்லையே, நீ எப்படி சாட்சி சொல்ற? அப்ப அவர் சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, பி தஸ்தீக யா ரசூலல்லாஹ், உங்களை உண்மைப்படுத்தி அடிப்படையில் சாட்சி சொன்ன அல்லாஹ்வின் தூதரே, இதை விட பெண்ணம்பெரிய விஷயத்துல நான் உண்மைப்படுத்திட்டு இருக்கிற அற்ப இந்த கிராமவாசி விஷயத்துல உண்மைப்படுத்தாம இருப்பேன் என்று ஹுசைமார்ல அவங்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் நபி மேல வைத்திருந்த அந்த ஆழமான ஈமானிய நம்பிக்கைக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு மேல வச்சிருந்த அந்த உண்மைக்கு, அந்த நம்பிக்கைக்கு உன்னுடைய சாட்சி 2 சாட்சிக்கு சமமானது அப்படின்னு சொன்னாங்கன்னு ஹதீஸ் இருக்குதுங்க. இது ஹதீஸ் இருக்குதா? இந்த ஹதீஸ இந்த விவாதத்துக்கு முன்னாடியே மறுத்தாங்க. ஒரு பி.ஜே. அபிதன் அவர்கள் ஆன்லைன்ல என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஹதீஸை மறுத்தாங்க. இதுல அவருக்கு எனக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. சரியா? அது எல்லாமே மெயில் போக்குவரத்து தான். அந்த மெயில் இப்ப களவாடப்பட்டு விட்டது. என் மெயிலை முடக்கிட்டாங்க.
அதை உள்ள விஷயத்தினால எடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இந்த மாதிரி ஒரு நிலை, அது ஒரு தனி விஷயம். இப்போ இந்த ஹதீஸை மறுத்து பி. ஜெயலலிதா அவர்கள் எழுதுறாங்க, ஆன்லைனில் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தா, இஸ்லாம் போதிக்கும் நாணயத்துக்கும் நபிகள் நாயகத்தின் அப்பழுக்கற்ற நேர்மைக்கும் உகந்ததாக இந்த செய்தி அமையவில்லை. இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுடைய தன்மைக்கு மாற்றமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அடிப்படையில் அப்படின்னு கேட்டா அவங்க விளக்குறாங்க. நபிகள் நாயகம் விலைக்கு கேட்டபோது, நல்ல கவனிங்க, நபிகள் நாயகம் விலைக்கு கேட்டபோது அந்த கிராமவாசி மௌனமாக இருந்ததால் விலைக்கு அவர் ஒப்புக்கொண்டார் என்று நபிகள் நாயகம் நினைத்திருக்கிறார்கள். எப்படி கதை போகுது? ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டது? இவர் வித்துட்டாரு, ரசூலுல்லாஹ் வாங்கிட்டாங்க, அந்த விலையை வாங்குறதுக்காக இவர் பின்னாடி ஃபாலோ பண்ணாரு. இவ்வளவு தெளிவா வருது ஹதீஸ்ல. இவர் எழுதுறாரு, சகோதரர் எழுதுறாரு, நபிகள் நாயகம் விலைக்கு கேட்ட போது அந்த கிராமவாசி மௌனமாக இருந்தாராம். நீங்க போய் பாத்தீங்களா? ஏன் இப்படி எழுதுறீங்க? ஹதீஸ்ல வித்துட்டாங்க போயிட்டாங்கன்னு முடிஞ்சு போச்சே. இப்ப நீங்க வந்து வியாபாரம் நடக்கலங்கிறீங்க. ஹதீஸ்ல வியாபாரம் நடந்துச்சுன்னு இருக்கு, அவர் வித்தாருன்னு இருக்கு, ரசூலுல்லாஹ் வாங்கினாங்கன்னு இருக்கு. நீங்க எழுதுறீங்க கிராமவாசி மௌனமாக இருந்தாராம். பாத்தீங்களா? நீங்க மௌனமாக இருந்தால் விலைக்கு அவர் ஒப்புக்கொண்டாருன்னு ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ் உள்ளத்தை பலந்து பாத்தீங்களா? ரசூலுல்லாஹ் உள்ளத்தை பலந்து பாத்தீங்களா? தெளிவா நபி சொல்லி இருக்காங்களே, இந்த ஆள் என்கிட்ட வித்துட்டாருன்னு சொல்லி. நபியுடைய சொல்லுமே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. சரி, ஹதீஸ் அதான் நபியுடைய சொல்ல இல்ல நீங்க சொன்னா கூட ஹதீஸ்ல இல்ல இருக்கிற சொல்லி தானே மறுக்கணும். ஒரு ஹதீஸை மறுக்கிறீங்கன்னு வைங்க, ஹதீஸ்ல என்ன இருக்கு அதை சொல்லித்தானே மறுக்கணும். ரசூலுல்லாஹ் அவர் அமைதியா இருந்தாலும் வித்துட்டோம் ரசூலுல்லாஹ் நினைச்சாங்களாம், வித்துட்டாங்கன்னு ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க. இப்படி எழுதுறீங்க, இது எப்படி சார் ஜீரணிக்க முடியுதா? ஹதீஸை மறுக்கிறீங்க, எப்படி மறுக்கிறீங்க? ஹதீஸ்ல உள்ளது மறுக்கிறீங்க, ஹதீஸ இல்லாத சொல்லி நீங்க மறுக்கிறீங்க. ஹதீஸை யோசிச்சு பாருங்க. இது சுன்னா, நபியுடைய சொல், அதை மறுக்கிறீங்க. இருக்கிறத சொல்லி மறுத்தா அது ஒரு கணக்கு, இல்லாத சொல்லில மறுக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் விலைக்கு விற்றுவிட்டேன் என்று சொல்லாததால், உங்களுக்கு நீங்கள் விலைக்கு விற்றுவிட்டேன் என்று சொல்லாததால் அதை விற்கவில்லை என்று கிராமவாசி நினைத்திருக்கிறார். கிராமவாசி நினைச்சுக்கிட்டாருன்னா ரசூலுல்லாஹ் நம்ம விற்கிறன்னு இவர் நினைச்சுக்கிட்டாராம். கிராமவாசி வாயை மூடிக்கிட்டு இருந்தனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்துட்டாருன்னு நினைச்சுக்கிட்டாங்களாம். இந்த கதையை எங்க போய் சேர்க்கிறது? இதை எப்படி அங்கீகரிக்கிறது? கிராமவாசி இப்படி நினைத்ததால் தான் நீங்கள் நான் சொன்ன விலைக்கு வாங்கிக் கொள்கிறீர்களா, மற்றவருக்கு விட்டு விடட்டுமா என்று கேட்டார். கிராமவாசி இப்படி கேட்டார்ல, வாங்குறதுல வாங்க, அதுக்கு ஏன் கேட்டாராம்? அப்படி நினைச்சதுனாலதான் கேட்டாரா? ரசூலுல்லாஹ்வுக்கு விற்கலன்னு கிராமவாசி நினைச்சாராம். அவன் அயோக்கிய பையன், முனாஃபிக். அந்த கிராமவாசி ரசூலுல்லாஹ்ட்ட வித்துட்டு மாத்தி பேசியிருக்கிறான். அந்த முனாஃபிக்கு நீங்க வரிஞ்சு கட்டிட்டு வர்றீங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக நீங்க பேசுறீங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வாக்குறுதி மீறினானே அந்த அயோக்கியனுக்கு ஆதரவா நீங்க பேசுறீங்க. இதை எப்படி நீங்க ஏத்துக்கிறது? நபிமொழி நபிமொழிங்கிறீங்களே, ஒரு நபிமொழிக்காக உயிரையும் கொடுப்போம் அப்படின்லாம் சொல்றீங்களே, அடிவாங்க உதவாங்குவீங்களே, இது என்ன போக்கு? இதை எப்படி அங்கீகரிக்கிறது? இதை உள்ள இருந்து என்னால பேச முடியல, அதனாலதான் நான் வெளியில வந்து பேசுறேன். நான் யாரையும் குறை சொல்லல, தாக்கல. உண்மையில அவங்க மேல எனக்கு மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்குது, என்னைக்கு அவங்க மேல எனக்கு விருப்பம் இருக்குது. ஆனால் தப்புன்னு தெரிஞ்சா நான் சொல்லுவேன், கண்டிப்பேன். அதுதான் காரணம் சகோதரர்களே. இருவரும் புரிந்து கொள்வதில் ஏதோ பிழை நேர்ந்துள்ளதுதான் இதிலிருந்து தெரிகிறது. இருவரும் ரெண்டு பேரும் தப்பா புரிஞ்சிருக்காங்களா? நீங்க நல்லா புரிஞ்சு வந்து ஹதீஸை மறுக்கிறீங்களே, எப்படி ஏத்துக்கிறீங்க? இருவரும், இவர் புரிஞ்சது ஏதோ அவர் புரிஞ்சது ஏதோ, இப்படி அப்படி போகுது சகோதரர்களே. அடுத்து முக்கியமா அந்த ஹதீஸை மறுக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்த போது அந்த இடத்தில் இருந்திராத ஹுசைமா பொய் சாட்சி கொள்ளுகிறார். அந்த சம்பவத்தில் இல்லதான், உண்மைதான், அவர் பொய் சாட்சி சொல்றாரு. பொய் சாட்சி சொன்னா ரசூலுல்லாஹ் எப்படி ஏத்துக்குருவாங்க, ரசூலுல்லாஹ் கண்டிக்க மாட்டாங்களா அப்படின்னு அவர் சொன்னது பொய் சாட்சி, அது குர்ஆனுக்கு மாத்தம் அப்படின்னு போகுது. நான் என்ன கேட்கிறேன், மூமின் எப்படி நம்பணும்? அந்த சம்பவத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இந்த ஆள் வாங்கினாருங்கிறாங்க, மூமின்கள் எல்லாம் சொல்றாங்க இந்த ஆள் குதிரையை வித்துட்டாரு ரசூலுல்லாஹ் வாங்கினாங்கிறாங்க, ஹுசைமாவும் சொல்றாரு. இப்படி எல்லாரும் ஒரு வகையில சிந்திக்கும் போது நீங்க மட்டும் ஏன் இப்படி சிந்திக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் காலத்துல கூட மூமின்களுக்கு மத்தியில் இந்த கருத்து வேறுபாடு வரலையே.
எல்லாரும் ரசூலா வித்துட்டாங்க, அந்த கிராமவாசி பொய் சொல்றான் அப்படிதான் நம்புறாங்க. நீங்க மட்டும் ஏன் இந்த ஒரு கோணத்துல போறீங்க? இது ஆரோக்கியமான கோணமா? இது ஒரு நல்ல வழிமுறையா? பொய் சாட்சி. என்ன பொய் சாட்சி? குசைமா இல்ல, நானும் சொல்லுவேன், அந்த கிராமவாசி ரசூலாட்ட வாக்கு மீறி இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு குதிரையை அந்த கிராமவாசிட்ட வாங்குறாங்க. நான் மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு மேல நம்பிக்கை உள்ள ஒவ்வொரு முஃமினும் அப்படித்தான் சொல்லுவான், அப்படித்தான் நம்புவான். அப்ப இது என்ன பொய் சாட்சி? அந்த கிராமவாசிக்கு தெரியுமே, ஆஹா நம்ம வித்துட்டோம், குசைமா வந்து சொல்றாரு, நம்முடைய பித்தலாட்டத்தை இப்படி அம்பலப்படுத்துறாரு. அப்ப அவனுக்கு பொய் சாட்சியா தெரியுமா, அது உண்மையான சாட்சியா தெரியுமா? அவனுடைய பார்வையில் வச்சுக்கிறோம். அந்த கிராமவாசி பார்வையில குசைமா சொன்னது உண்மை தெரியுமா, அவனுக்கு பொய்யும் தெரியுமா? உண்மை தானே தெரியும், அவர் சொன்னது உண்மைதானே, அப்படித்தானே மூமின்கள் நம்பணும். இன்னைக்கு வந்துகிட்டு சாட்சி இல்ல, ரசூலுல்லாஹ் தப்பா புரிஞ்சிருப்பாங்க, அவர் புரிஞ்சிருப்பாருன்னு சொன்னா நீங்க சொல்றதை நம்ப, நான் ரசூலுல்லாஹ் சொல்றதை நம்புறதா? யாரு சொல்றதை நம்புறது? இப்ப ரசூலுல்லாஹ் சொல்ற நம்பாதனால குசைமாவை பொய்யாக்கி இன்னொன்று ரசூலுல்லாஹ்வும் கேட்கறாங்க, அந்த இடத்துல தெளிவுபடுத்துறாங்க, நீ எங்க கூட இல்லையேப்பா, எப்படி நீ சாட்சி சொல்ற? அல்லாஹ் தான் நான் இல்லதான், அவர் ஒத்துக்கிறாரு. அந்த கிராமவாசியை வச்சுக்கிட்டு தான் மட்டும் நடக்குது. நீங்க இல்லதான், நான் இல்லதான், ஆனா உங்களை உண்மைப்படுத்துற அடிப்படையில் நான் அதை சொல்லுகிறேன் அப்படின்றார். இது மற்ற மனிதர்கள் விஷயத்தில் அப்படி நம்ம செல்ல முடியாது சொல்ல. நேரம் முடிஞ்சிருச்சு, இந்த அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இது நம்பிக்கை அடிப்படையில். அப்போ நீங்க ஒரு ஆள்கிட்ட வியாபாரம் பண்ணியிருக்கிறீங்க, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, திடீர்னு நான் சாட்சி சொல்லலாமா? எனக்காக நீங்க எப்படி சாட்சி சொல்லலாமா? நம்பிக்கை அடிப்படையில் பார்க்காம உங்களுக்கு சொல்ல முடியாது, எனக்கு சொல்ல முடியாது, யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்துல மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும். அதுக்கு ஆதாரமாக ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு புகாரியில 3339வது ஹதீஸ், மறுமை நாளில் நடக்கக்கூடிய சம்பவம். மறுமை நாளில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருவாங்க. அல்லாஹ் கேட்பான், உன் சமுதாயத்துக்கு நீ மார்க்கத்தை எத்தி வச்சியா? ஆமா நான் எத்தி வச்சேன். நூஹ் நபியுடைய சமுதாய மக்களை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், நூஹ் உங்களுக்கு மார்க்கத்தை சொன்னாரா? அந்த மக்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லலை, எங்களுக்கு யாருமே வரல, எச்சரிக்கையாளர் யாருமே வரல அப்படின்னு நூஹ் நபியுடைய சமுதாய மக்கள் சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் நூஹ் நபிட்ட கேட்பான், நூஹே உனக்கு யாரு சாட்சி சொல்லுவா? இப்ப இவன் மறுக்கிறான் வரலன்னு சொல்லி, நீ சொல்ற சொல்ற, இவன் எத்தி வைக்கலங்கிறான், உனக்கு யாரு சாட்சி சொல்லுவா? நூஹ் நபி சொல்லுவாங்க, உம்மத்து முஹம்மத், முஹம்மதுடைய சமுதாயம் சாட்சி சொல்லும். நூஹ் நபி எந்த காலம்? நம்ம உம்மத்து முஹம்மது, நம்ம எந்த காலம்? நூஹ் நபியுடைய முஹம்மதுடைய சமுதாயம் சாட்சி சொல்லும் எனக்காக. அப்ப அல்லாஹ் நம்மளை கூப்பிடுவான், என்ன நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா நூஹ் நபி அவங்க சமுதாய மக்களுக்கு மார்க்கத்தை எத்தி வச்சாங்கன்னு சாட்சி சொல்லுவோம் என்று நானும் சாட்சி சொல்லுவேன், நீங்களும் சாட்சி சொல்வீர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் உள்ள அவ்வளவு பேர் சாட்சி சொல்லுவோம். யாருக்கு? நூஹ் நபியுடைய சமுதாய மக்களுக்கு எதிராக, நூஹ் நபிக்கு ஆதரவாக. அப்ப அல்லாஹ் கேட்பான், உமா இல்முக்கும் பிதாலிக், இத பத்தி அறிவு உங்களுக்கு எப்படி இருக்கு? எப்படி நீங்க சாட்சி சொல்றீங்கன்னு நல்லா கேட்பான். ஏன்னா நூஹ் நபியுடைய சமுதாயத்தை நீங்களா வாழ்ந்தீங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து பின்னாடி வந்திருக்கு, நம்ம என்ன நூஹ் நபியுடைய சமுதாயத்தை வாழ்ந்தோமா? நூஹ் நபி பிரச்சாரம் செய்யும்போது அதை பார்த்தோமா? அதை மக்களுக்கு எடுத்து சொல்லும்போது நம்ம கண்ணால கண்டோமா? ஒண்ணுமே இல்லை. அப்ப அல்லாஹ் கேட்பான், எப்படி உனக்கு அறிவு என்ன? எந்த அறிவின் அடிப்படையில் இப்படி சொல்ற? அப்ப நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம் தெரியுமா? அக்பரனா நபியுனா பி தாலிக் அன்ன ருசுல கத் பல்லகு, தூதர்கள் எல்லாம் எத்தி வைத்து விட்டார்கள் என்று எங்களுக்கு எங்க நபி சொன்னார். அந்த நபியை உண்மைப்படுத்தி அடிப்படையில் சொல்றோம், நூஹ் நபி சமுதாய மக்களுக்கு எத்தி வைத்து விட்டார்னு சொல்றோம். நாங்க கண்ணால பார்க்கல, எங்க காலம் வேற அவங்க காலம் வேற. எங்க நபி சொன்னார், நபி சொன்னா நாங்க நம்புவோம். அந்த அறிவின் அடிப்படையில, அந்த ஞானத்தின் அடிப்படையில நாங்க சாட்சி சொல்றோம். இது என்ன சாட்சி சகோதரர்களே? இதையும் பொய் சாட்சின்னு சொல்லுங்களே. உண்மையிலே வேறொருடைய பார்வையில், இஸ்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையில பார்த்தா இது பொய் சாட்சி இல்லையா? அது எப்படி? நூஹ் நபியுடைய காலத்தில் இல்லாதவன், பார்க்காதவன் எத்தி வச்சுன்னு சாட்சி சொல்றானா, இது அல்லாஹ் ஏத்துக்கிறானா? பொய் சாட்சி அல்லாஹ் ஏத்துக்கிறான். இது ஈமானிய சாட்சி, இது பொய் சாட்சி இல்லை. அப்ப இந்த மாதிரி சகோதரர்களே நிறைய விஷயங்கள் இப்படி இருக்கிறது. இதெல்லாம் நான் ஏன் சுட்டி காட்டுறேன்னா, தௌஹீத் ஜமாத் மேல எனக்கு காழ்ப்புணர்ச்சியோ, அங்க உள்ள மக்கள் மேல எனக்கு எந்த கோபமோ எதுவுமே கிடையாது. சொல்ல போனா
எனக்கு தௌஹீத் ஜமாத் மக்கள் தான் பழக்கம், அவங்க தான் நண்பர்கள். அதை விடுத்து நான் யாரு கூடயும் பழகியதே இல்லை. ஆனா வெளியே வரும்போது யார் எப்படி இருப்பாங்க அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நம்ம வந்தோம், ஏன் வந்தோம்? இந்த விஷயங்கள்லாம் நமக்கு பிடிக்கல. நான் ஹுசைமாவுடைய ஹதீஸை மறுக்கும் போதே சொன்னேன், மற்ற எல்லார்ட்டையும் ஆலோசனை பண்ணுங்க, ஆலோசனை பண்ணிட்டு முடிவெடுங்க. ஏன்னா ஆலோசனை பண்ணும்போது சகோதரர்களே கொஞ்சம் நிதானம் வரும், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி சிந்திப்பாங்க. ஆனா மறுத்தீங்க. அப்ப ஏன் மறுக்கிறீங்க? ஆலோசனை பண்ணணும்னு சொல்லும் போது இது கடுகளவும் ஆலோசனை செய்வதற்கு தகுதியற்ற ஹதீஸ்னு சொன்னீங்க. இப்பெல்லாம் சிந்திக்கிறவங்க ஜமாத்ல இருப்பது எனக்கு தெரியாது, அதனால நான் யார்ட்டையும் கேட்கல, கருத்து கேட்கல. அப்ப நான் என்ன நினைப்பேன்? இப்படி சிந்திக்கிறவங்க ஜமாத்ல இருப்பதெல்லாம் இப்பெல்லாம் இருப்பது எனக்கு தெரியாது, ஜமாத்ல இருப்பது தெரியாது, ஜமாத்ல இருக்காதுன்னு தானே அர்த்தம். அதுக்கு இப்பெல்லாம் சிந்திச்சேன்னா இந்த ஜமாத்தை விட்டு போயிடு. யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறமாவது நீங்க நிதானமா இருந்திருக்கணுமா இல்லையா? விவாதத்துல போய் படாம வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றேன், போயிட்டு வந்தா 3 ஹதீஸை மறுத்தாச்சு, தலையில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ், அதுக்குள்ள 3 இப்பதானே யார்ட்டையும் ஆலோசனை பண்ணா மறுக்காதீங்கன்னு சொன்னோம், இப்படி மறுத்துட்டாங்களே விவாதத்துக்கு போய். என்னால பொறுக்க முடியல சோர்களே. அதுக்காகத்தான் வந்தேன். நான் ஒண்ணு என்ன பெரிய ஒரு நல்லவ எந்த தப்பு இல்லாத சொல்ல, என்கிட்ட குறை இருக்குது. நான் வந்தது இதுக்காகத்தானே தவிர வேற எதற்காகவுமே இல்லை. நீங்க யோசிக்கணும், தௌஹீத் ஜமாத் உள்ள மக்கள் யோசிங்க. கடைசி காலகட்டம் எப்படி போய்கொண்டு இருக்கிறது? சுன்னாவோட மோதி 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 எங்க மோதுறது? நபிமொழியோட மோதுறதா? இப்படியே மோதி மோதி நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை மறுத்தாச்சு. சரி, அதெல்லாம் எப்படி சொல்லி மறுக்கிறீங்க? சுப்ஹானல்லாஹ், அந்த பிலாலுடைய ஹதீஸுக்கு இவங்க சொன்ன வார்த்தை இஸ்லாத்தின் எதிரிகள் திட்டமிட்டு இட்டு கட்டிய பொய் அப்படின்னு சொன்னீங்க. பிலாலுடைய ஹதீஸ சதிகாரர்கள் ஆன்லைன் பேஜில் நீங்க எழுதி இருக்கிறீங்க. ஹுசைமாவுடைய ஹதீஸ சதிகாரர்கள் இட்டுக்கட்டியது, இஸ்லாத்தின் நீதி நெறியை கேவலப்படுத்தும் சதிகாரர்கள் இட்டுக்கட்டிய பச்சை பொய் என்பதில் கடுகளவும் சந்தேகமில்லை. இப்படித்தான் நீங்க அணுகுவீங்களா? பிலாலுடைய ஹதீஸை எப்படி சொல்லி இஸ்லாத்தின் எதிரிகள் இட்டு கட்டினாங்களா? யோசிச்சு பாருங்க சோர்களே. நீங்க தப்பான நோக்கத்துல மறுக்கிறீங்கன்னு நான் சொல்லல. அதாவது நல்ல எண்ணம் இருக்குது உங்களோட இடத்துல, ஆனால் போற வழி சரியில்லை. செயலும் சரியா இருக்கணுமா இல்லையா? தண்ணியை கொண்டு போய் ஊத்துறது போல பெட்ரோலை ஊத்துனா தண்ணி நினைச்சுக்கிட்டு நெருப்பு எரியுது, நான் அணைக்க போறேங்கிற எண்ணம் இருக்கலாம். அதுக்கு என்ன தண்ணியை தானே ஊத்தணும், பெட்ரோலை கொண்டு போய் ஊத்துனா இன்னும் பத்திக்கிட்டு எரியும். செயலும் சரியா இருக்கணுமே. அதனால சகோதரர்களே, இனிமேலாவது எந்த ஹதீஸை நீங்க மறுக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்கிட்ட ஆலோசனை பண்ணுங்க. ஏன்னா அதுல நிறைய நன்மை இருக்குது. அந்த நன்மையை நான் கண் கூட பார்த்துட்டேன். ஹுசைமாவுடைய ஹதீஸை மறுத்தோனே சகோதரர் அப்துல் நாசர் அவங்களும் மறுத்தாங்க. சகோதரர் அபிஜி சொல்றாரு எனக்கு சரியா தெரியும்னு சொன்னாரு. ஆனா நான் அவரோட வாக்குவாதம் பண்ணி அந்த ஹதீஸ் சரி என்ற ஒரு மனநிலைக்கு அவர் வந்து விட்டார். அவர் மாறினார். அதுக்கப்புறம் ஏன் மறுபடியும் வாதத்துல போய் ஹதீஸை மறுத்தாருன்னு எனக்கு தெரியல. இதுதான் நிலைமை. ஆனால் நீங்க அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க. நபிமொழிகள் விஷயத்துல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. தௌஹீத் ஜமாத் சகோதரர்கள், இது ஹதீஸுகள் ரசூலுல்லாஹ் சொன்னதுன்னு வந்திருக்கு. அப்ப அதுல இப்படியெல்லாம் நம்ம ஒரு அநாகரிகமான முறையில இல்லாததை எல்லாம் சொல்லி நம்ம சிந்தனைகளை எல்லாம் உள்ளக்க புகுத்தி இப்படி போனோம்னா ஹதீஸ் எங்க போகும்? ஹதீஸ் என்ன பாதாக? நீ நகர இஸ்லாத்துடைய அடிப்படை ரெண்டாவது அடிப்படைங்கிறீங்க. அந்த அடிப்படையை தகர்த்தாச்சு. நூற்றுக்கணக்கான ஹதீஸுகள் சரி அறிவிப்பாளத்தோட சரியா இருந்தாலும் அது பொய்ங்கிறீங்க. அப்ப மீதமுள்ள ஹதீஸ் மட்டும் எப்படி சரியா இருக்கும் சொல்லுங்க? நூற்றுக்கணக்கான ஹதீஸ் அறிவிப்பாளத்தோட சரியா இருக்குது, பொய் கயவர்கள் இட்டு கட்டியது எவனாவது ஒரு முனாஃபிக்கு சேர்த்திருப்பான், சஹாபி பேர்ல இட்டு கட்டி இருப்பான், சதிகாரர்கள் கேவலப்படுத்துறதுக்காண்டி சேர்த்தது அப்பெல்லாம் சொல்றீங்களே, மீதமுள்ள ஹதீஸ் மட்டும் எப்படி சரியா இருக்கும்? அதையெல்லாம் எந்த முனாஃபிக்கு சேர்த்திருப்பான், எந்த சதிகாரனாவது உள்ள நுழைச்சிருப்பானே. அப்ப எங்க ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டிருக்கு என்பது நீங்க நிதானமாக இருந்து யோசிங்க சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய நமக்கு போதுமானவன், எது உண்மையோ எது ஹக்கோ அதன்பால் நமக்கு நிக்க வைக்கணும். மற்றபடி நமக்கு இவர் விருப்பமானவர், அவர் சொல்லிவிட்டார் எனவே மறுக்க வேண்டும், நம்முடைய ஜமாத் சொல்லிவிட்டது எனவே மறுக்க வேண்டும், மறுமை வாழ்க்கை பாழாகிவிடும்.
இங்க அப்படி போகலாம், ஆனா மறுமை வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு பயந்து நிதானமாக யோசியுங்கள். ஹக்கு எது என்று தெரிகிறதோ, உண்மை எது என்று தெரிகிறதோ அதன்பால் நில்லுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் நேர்வழியின் பக்கம் செலுத்த போதுமானவன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.